Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு Jan 12th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription. Can make use of the link in the description and in the pinned comment. So the first news is World Day Against Child Labor 2025 ஓட theme என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க, which is progress is clear but there is more to go. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான சம்மிட்ஸ் எல்லாத்துலேயுமே அப்படி தான் ப்ராக்ரஸ் கிளியராக இருக்குது, பட் இன்னும் அதிகமான எஃபர்ட்ஸ் வேணும். அது மாதிரி தான் இதுக்கும் வேர்ல்ட் டே அகேன்ஸ்ட் சைல்ட் லேபருக்கு ப்ராக்ரஸ் இருக்குது, பட் இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின்றது தான். எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் சைல்ட் லேபர் ஓட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது அன்அஃபிஷியல் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் அஃபிஷியல் சர்வேஸ் எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்படி பார்க்கும்போது இது பட் இதனோட அஃபிஷியல் இதில் தெர் இஸ் மோர் டு கோக்கு அப்புறம் ஒரு கோலன் வச்சு இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வேறு இருக்குது. லெட்ஸ் ஸ்பீட் அப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பீட் அப் த எஃபர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அதுவுமே வந்து தீம் தான். ஸோ ப்ராக்ரஸ் இஸ் கிளியர் பட் தெர் இஸ் மோர் டு கோ, லெட் ஸ்பீட் அப் த எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ June 12 தான் வேர்ல்ட் டே அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் இஸ் அப்சர்வ்ட். ஸோ 26th ஆனிவர்சரி இந்த வருஷம் அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்குன்னே இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்குது, விச் இஸ் திஸ். ஸோ அவங்க 2002 ப்ரொமோட் பண்ணுறாங்க, குளோபல் அவேர்னஸ் கொடுக்கணும் சைல்ட் லேபருக்கு அகேன்ஸ்டாக, அந்த ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணணுன்றதுக்காக. வேர்ஸ்ட் ஃபோரம்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு 1999 ஒரு கன்வென்ஷன் வைக்கிறாங்க. கன்வென்ஷன் நம்பர் 182 தான் இந்த சைல்ட் லேபரை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அண்ட் அதுக்குன்னு ஒரு டே வந்து அப்போ தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த வருஷம் ப்ராக்ரஸ் இஸ் கிளியர் பட் தேர் இஸ் மோர் டு கோ, லெட் ஸ்பீட் அப் த எஃபர்ட்ஸ் அப்படின்றது தான் தீம். என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸை சோஃபார் பண்ணியிருக்காங்களோ அதையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அச்சீவ்மெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணுறதும் ஒரு கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தானே. ஸோ அதுவும் பண்ணுறாங்க, பட் எஃபர்ட்ஸ் இன்னும் போடுங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்டென்சிஃபை த ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் இது எதோட அலைன் ஆகுது அப்படின்னு பார்ப்போமா. ஸோ டார்கெட் நம்பர் 8 சப் டார்கெட் நம்பர் 7 இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சைல்ட் லேபரை ஆல் ஃபார்ம்ஸ்லேருந்தும் அழிக்கணும், தட் should be come to the control அப்படின்னு சொல்லிட்டு 2025 கண்ட்ரோல் பண்ணணுன்றது தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இருக்கிற நிலைமையில் this is not possible. அதனால தான் வந்து இந்த வருஷம் இந்த தீம் கொண்டு வந்தது. இந்த வேர்ல்ட் டே அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் 2002 கொண்டு வந்தாங்க, ILO அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எப்போது அப்சர்வ் பண்ணாங்கன்னா 2002 தான் அப்சர்வ் பண்ணாங்க. June 12, 2002 தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் டே அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் இஸ் அப்சர்வ்ட். ஸோ சைல்ட் லேபரை என்ன மாதிரிலாம் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ யூஸ்வலாக சைல்ட் லேபர் இன் த சென்ஸ் மென்டலி, ஃபிசிக்கலி, சோஷியலி ஆர் மாரலி ஹார்ம்ஃபுல் டு சில்ட்ரன் எதெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே கம்ஸ் அண்டர் சைல்ட் லேபர். ஸோ ஸ்கூலிங்கை போக விடாமல் தடுத்து அதை இன்டர்ஃபியர் பண்ணுற எதுவாக இருந்தாலும் சைல்ட் லேபர் தான் சொல்கிறாங்க. தென் அன்கண்டிஷ்னல் வேர்ஸ்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது இந்த சைல்ட் லேபர்லேயே. ஸ்லேவரி, ஃபோர்ஸ்டு லேபர், ப்ராஸ்டிடியூஷன், டிராஃபிக்கிங், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கிறது, லைக் பிக் பாக்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில். ஒர்க் பர்ஃபார்ம்டு பை சில்ட்ரன் ஃபார் மினிமம் வேஜுக்காக ஒர்க் பண்ணுறாங்களே அதுவும் தான். ஸோ நம்மளுக்கு சைல்ட் லேபர் தான் அந்த ஒன்று மட்டும் தான் தோணும், மினிமம் வேஜஸ்க்காக சைல்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறது லைக் லேபர் ஃபோர்ஸஸில் அப்படின்னு. பட் இது எல்லாமே பொருந்தும். ஸ்லேவரி, ஃபோர்ஸ்ட் லேபர், ப்ராஸ்டிடியூஷன், டிராஃபிக்கிங், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறது அதெல்லாமே வரும். ஸோ நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி இது எல்லாமே உள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ILO அண்ட் இதோடு சேர்த்து யூனிசெஃப். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லேயும் வந்து கால் பண்ணியிருக்காங்க. தட் கன்வென்ஷன் நம்பர் 138 மினிமம் ஏஜ் வந்து சொல்லுது. கன்வென்ஷன் நம்பர் 182 வந்து வேர்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர் அதை பற்றி டிஃபைன் பண்ணுது. இது எல்லாத்தையும் எந்த கண்ட்ரிலாம் வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த கண்ட்ரி எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸில் அடங்குவாங்க. ஸோ தே
have to do certain things. ILO and UNICEF சொல்கிற சில விஷயங்களை they have to do. அது என்னென்ன அப்படின்னா நேஷ்னல் பாலிசிஸ் வந்து கொண்டு வரணும். அவங்கவுங்க கண்ட்ரியில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட நேஷ்னல் பாலிசிஸில் த சோஷியல் ப்ரொடெக்ஷன் இன்டெகிரேட் ஆகிருக்கணும், எஜுகேஷன் டு த சில்ட்ரன், டீசென்ட் ஒர்க் ஃபார் அடல்ட்ஸ், இது எல்லாமே வந்து அடங்கும். ஸோ அந்த இதில் தான் வந்து நம்ம மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தேட் ஆல் கம்ஸ் அண்டர் திஸ். ஸோ கிராஸ் பார்டர் கோஆப்ரேஷனும் வந்து இருக்கணும். வல்னரபிள் குரூப்ஸ் லைக் மைக்ரண்ட் சில்ட்ரனுமே வந்து இதுக்குள்ளே அடங்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து டீசென்ட் லைஃப் இருக்கணும். தேர் இஸ் அ ஆன்கோயிங் எஃபர்ட்ஸ் லைக் கேம்போடியா அண்ட் தாய்லாண்ட்லாம் வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் இனிஷியேட்டிவில் இருக்காங்களாம். ஸோ அதை எக்ஸாம்பிளாக கோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கண்ட்ரிஸ் ஹேவ் டு கோஆப்ரேட், கிராஸ் பார்டர் கோஆப்ரேஷனும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் there is a talk, the urban call to action அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு 2022. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட் இஸ் அ 5th global conference on elimination of child labor, Durban அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபல் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரிவென்ஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப், இது மூணுக்காகவும் தே ஹாவ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்ஷனில் சொன்னதுமே வந்து எதனால் அதை சொல்லியிருப்பாங்கன்னா, ஏன்னா 2025 இதை சைல்ட் லேபரில் அழிக்கணுன்ற எலிமினேட் பண்ணணுன்ற ஒரு டார்கெட் இருக்குது. ஜஸ்ட் 3 years தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டர்பன் ஆக்ஷன் கால் ஃபார் ஆக்ஷன் சொல்லியிருப்பாங்க. பட் 2025 எவென்ச்சுவலி வந்துருச்சு. இன்னமும் வந்து வி டென்ட் கண்ட்ரோல், எலிமினேட் பண்ணலைன்றதுனால இப்போயும் ஒரு கால் ஃபார் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் தே ரிலீஸ்ட் அ ரிப்போர்ட். என்ன டைட்டில் அப்படின்னா, சைல்ட் லேபர் குளோபல் எஸ்டிமேட்ஸ் 2024 ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரீட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரோட் ஃபார்வர்ட் இந்த டைட்டிலில் ஒரு ரிப்போர்ட் வந்து ILO அண்ட் யூனிசெஃப் 2 பேரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, 113th இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸ் வந்து ஜெனீவா, ஸ்விட்சர்லாண்டில் நடந்துச்சு. ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் டஸ் திஸ் ரிப்போர்ட் சேஸ் அப்படின்னா, 138 million சில்ட்ரன் வந்து ஏஜ்ட் 5 to 7 வேறு சைல்ட் லேபரில் இருந்திருக்காங்க ஆஸ் ஆஃப் 2024. இது வந்து 2020யோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ 22 million கம்மியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் டோட்டல் 54 million children which is 39%. இவங்க என்ன ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னா, ஹசார்டியஸ் ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஹசார்டியஸ் ஒர்க்கில் இந்தியாவிலையும் சில சில்ட்ரன் இருக்காங்க. அந்த ஒர்க் தான் வந்து செகண்ட் ஹேண்ட் பேட்ரிஸ், லைக் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போடுற பேட்ரிஸ்லேருந்து லித்தியமை இல்லீகலாக லித்தியம் பிரித்து எடுக்கலாம். ஸோ தட் நம்மளோட லித்தியம் இம்போர்ட் வந்து கம்மியாகுமா. ஸோ அந்த லித்தியம் வந்து பிரித்து எடுக்கிற வேலையை அந்த குப்பை டம்ப் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த சைல்ட் லேபரை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இந்தியாவில் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இதை தான் வந்து லீகலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் கமெண்டிங் ஆன் ஆர் கவர்மெண்ட். ஸோ இதுவுமே ஹசார்டியஸ் ஒர்க்குமே தே ஆர் டூயிங். ஹெல்த், சேஃப்டி, டெவலப்மெண்ட் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வந்து இல்லாமல் தே ஆர் ஒர்க்கிங். இந்த 183 millionல 54 million people, சில்ட்ரன் which is 39% ஆஃப் த டோட்டல் பர்சன்டேஜில் தே ஆர் ஒர்க்கிங் இன் ஹசார்டியஸ் ஒர்க். அது வந்து சம் ஹசார்டஸ் ஒர்க்னால் அது மட்டும் இல்லை, லித்தியம் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள். அது தவிர்த்து இப்போ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த இதில் வர அந்த க்ளே இதெல்லாமே வந்து அதுலேருந்து தான் வருது. ஸோ அது ரீசெண்ட் டைம்ஸில் கூட அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தே ஆர் டூயிங். ஸோ டோன்ட் பை தீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ ஹசார்டஸ் ஒர்க்கில் சில்ட்ரனை யூஸ் பண்ணுறது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது, எஸ்பெஷலி டெவலப்பிங் கண்ட்ரீஸில். அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் அது ரொம்ப நார்மல். அக்ரிகல்ச்சர் ரிமைன்ஸுமே வந்து டாமினன்ட் செக்டராக இருக்குது. அதில் 61% ஆஃப் த சில்ட்ரன் வேர் ஒர்க். இது வந்து கமெண்டபிள் ஒன் தான். ஏன்னா அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஒரு ஃபேமிலி மொத்தமுமே அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதில் தான் போடுறாங்க. ஸோ தட் அவங்களோட அதாவது எக்ஸஸான லேபர் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு டேர்ம் கூட காயின் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து சில்ட்ரன் அதில் ஈஸியாக ஒர்க்குள்ளே இருக்காங்க, பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஃபேமிலியாக பார்க்குறாங்க. ஸோ அதுவுமே இருக்குது. சர்வீசஸ் செக்டாரில் 27% இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் 13%. ஸோ இதெல்லாம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. தென் ரீஜன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது ஆஃப்ரிக்கன் ரீஜனில் தான் வந்து ஹையஸ்ட் இன்சிடென்ட்ஸ் இருக்கும் சைல்ட் லேபர். பிகாஸ் அங்கே வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ரீஜன் ஃபுல்லாமே வந்து சர்டன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்குது, மிலிட்ரி ஜோன்ஸுமே இருக்குது, இன்னும் கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து சைல்ட் லேபர் இஸ் மோர் ப்ரிவலண்ட்.
அண்ட் அங்கே வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரனுமே அதிகமாக, ஸோ அதனால் இட் இஸ் மோர் காமன். 20% ஆஃப் த சில்ட்ரன் அஃபெக்டட் அமௌண்டிங் 72 மில்லியன் வந்து ஆஃப்ரிக்கன் ரீஜனில் மட்டுமே சைல்ட் லேபர் இருக்காங்க. அண்ட் அது ஃபாலோ பண்ண மாதிரி பார்த்தோன்னா ஏஷியா அண்ட் பசிபிக் ரீஜன் தான். ஸோ விச் இஸ் ஆல்சோ கமெண்டபிள் ஒன். அதுலேயும் தான் நம்மளும் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆர்டர் வைஸ் அமெரிக்கா இருக்குது, யூரோப் கண்ட்ரீஸ் இருக்குது, சென்ட்ரல் ஏஷியா, அரப் ஸ்டேட்ஸ், இதிலெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பிளேசஸில் இருக்குது. இன்கம் லெவல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது மிடில் இன்கம், ஆப்வியஸாக மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் தான் வந்து மோஸ்ட் அக்கௌண்ட்ஸ். 84 மில்லியன் வந்து லேபர் அவங்க இருக்காங்க. 56% ஆஃப் த சைல்ட் லேபரர்ஸ் ஆர் தேர். லோ மிடில் இன்கமில் 9% தான் சில்ட்ரன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 9% ஆஃப் ஆல் சில்ட்ரன் வேர் ஒர்க்கிங். And then upper middle classல 7%. So you can see clearly middle incomeல தான் there is a struggle. Lower middle incomeல ஏன் அந்த 9% இருக்குன்னா அங்கே வந்து சர்வைவ் ஆகிறதே கஷ்டம். ஸோ சைல்டு பர்த்தே வந்து கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். பட் மிடில் இன்கமில் தான் அந்த இது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கும், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ், அந்த பிமாரு ஸ்டேட்ஸ் எல்லாமே யூ கேன் சி. தென் 2011 சென்சஸ் படியுமே நம்ம கண்ட்ரியில் எடுத்த லாஸ்ட்டு சென்சஸ் அதானே. ஸோ இந்தியாவிலையுமே வந்து 1.01 crore வந்து 15 to 14 ஏஜ்க்குள்ளே சைல்ட் லேபருக்குள்ளே இருக்காங்கன்னு சென்சஸ்லேயே டேட்டா இருக்குது. ஸோ தட் இஸ் த கமெண்டபிள் திங். ஸோ இப்போது எடுக்கிற அப்கமிங் சென்சஸில் இது ரெக்கார்ட் பண்ணப்படுமான்னு கேட்டால் எஸ், அப்போது நம்மளுக்கு ஃப்ரெஷ் டேட்டா தெரியும். இதை விட கூடக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம். பட் யா, கண்டிப்பாக வி கான்ட் சே எனிதிங் நவ். இந்தியாவோட மெஷர்ஸ் சரி இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ சைல்ட் லேபர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு கண்ட்ரியும் என்ன எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்றதை சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி இந்தியாவோட ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒன் இது என்னென்னா சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஆக்டில் 14 இயர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுற சில்ட்ரன் எல்லாருமே வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஏஜ் இந்த ஆக்டில் தான் நடந்திருக்கும். 14 வயசுக்கு கீழே வேலை பார்த்தாங்கன்னா தே ஆர் சில்ட்ரன். அது வந்து 18 ஆக்குபேஷன்ஸ் அண்ட் 65 ப்ராசஸஸ் ஏரியாஸ் இருக்குது. ஹசார்டஸ் ஏரியான்னு சொல்லி டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் ஒர்க் பண்ணவே கூடாதுன்னு ப்ராஹிபேட் பண்ணியிருக்கோம் இந்த சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர்னு சொல்லிட்டு 1987 ஒரு ஆக்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். இதில் வந்து ரீஹாபிலேட் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ஓகே சைல்ட் லேபரில் எண்டப் ஆகிட்டாங்க, அதுக்கு வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். அந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அவங்களுக்குன்னே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அது. இன்கம் சப்போர்ட் வந்து ஃபேமிலிஸ்க்கும் கொடுத்தா, ஏன் சைல்ட் லேபராக போகிறாங்க, ஃபேமிலிஸ்க்கு இன்கம் சப்போர்ட் இல்லை, அதனால எவென்ச்சுவலி தே ஆர் சென்டிங் தேர் சில்ட்ரன் டு ஒர்க். ஸோ ஃபேமிலிஸ்க்கும் இன்கம் சப்போர்ட் கொடுங்க, அந்த சைல்டையும் லேபர்லேருந்து வெளியே கொண்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் கொடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பாலிசியில் கொடுத்துருப்பாங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் NCLP ஸ்கீம் அப்படின்னு சொன்னாலே யூ மைட் நோ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. இஃப் நாட் ஆல்சோ நோ இஷ்யூஸ். ஸோ இது என்னென்னா 1988 இது ரொம்ப பாப்புலரானது. இதில் தான் 19 to 12 தே ஷுட் கெட் எஜுகேஷன். அந்த 19 to 12 எஜுகேஷன் வந்து மஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஹெல்த் செக்கப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. யூ மைட் ஹாவ் விட்னஸ்ட், நீங்கள் ஒரு 5th 10th படிக்கும் போதெல்லாம் ஹைட்டு வெயிட்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் என்னென்ன இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன்ஸ்லாம் போட்டிருக்கீங்களா டைம் டு டைம் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்த் செக்கப்ஸ் நடக்கும். மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது இதில் தான். 400 மந்த்லி ஸ்டைஃபன் பெர் சில்ட்ரன்னு கொண்டு வந்தாங்க. பட் இப்போ கொடுக்க முடியாது. ஸோ அப்போது அது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்க்காக மீல்ஸ்க்காக ஸ்கூலுக்கு வந்த சில்ட்ரனும் அதிகம். ஸோ அதனால இந்த ஸ்கீம் இஸ் வெரி பாப்புலர். அண்ட் த 4th ஸ்கீம் இஸ் பென்சில். ஸோ இது வந்து என்னதுன்னா, பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் நோ சைல்ட் லேபர். இது வந்து ஒரு போர்ட்டல், 2017 வந்த ஒரு போர்ட்டல். இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ரிப்போர்ட்டிங் சைல்ட் லேபர். ஒருவேளை சைல்ட் லேபர் இருக்காங்க உங்கள் ஏரியாவில் அப்படின்னா யூ கேன் ரிப்போர்ட் இட் இன் திஸ் போர்ட்டல், பென்சில் போர்ட்டலில். அப்புறம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸுமே வந்து நடக்கும். எஜுகேஷன் ப்ராசஸ், அந்த சைல்டு ஓகேவோ நீங்கள் வந்து அப்படி ஒரு சைல்ட் லேபர் இருக்காங்கன்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சைல்டு அதுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து தே வில் டேக் கேர். நிறைய NGOs வந்து கனெக்டடாக இருப்பாங்க. இதில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். எஜுகேஷன் ப்ராக்ரஸ், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு கூட யூ கேன் செக் த்ரூ திஸ் போர்ட்டல். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான போர்ட்டல் இது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சைல்ட் லேபர் இது ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ்க்கு வந்து
திஸ் டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் இதை வந்து எக்ஸ்டென்சிவாக இந்த டேவை பற்றி பார்த்தாச்சு. ஸோ யூஸ்வலி எல்லா டேஸை பார்க்குறத விட இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் டேஸ்க்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எல்லாத்தையும் மண்டேல நம்மளால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, எஸ்பெஷலி லைக் திஸ் டேஸ். நேஷ்னல் ரெட் ரோஸ் டே அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன தான் ஃபெப்ரவரி மந்தில் சர்டன் டேஸ் இருந்தாலும் அது ஏதோ சம்திங் அந்த வேலண்டைன்ஸ் மந்த்துன்றதுனால ஒரு நாளும் ஒரு டே அப்படின்னு வரும். அந்த மாதிரி இல்லாமல் நேஷ்னல் ரெட் ரோஸ் டே, பிகாஸ் அந்த டே வந்து ஒரு கலரில் ரோஸுக்கும் ஒரு டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வரும். பட் ரெட் ரோஸுக்குன்னு நம்ம நேஷ்னல் லெவலில் அப்சர்வ் பண்ணுற ஒரு டேன்னா தட் இஸ் June 12. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ். யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணது, எஸ்பெஷலி அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இங்கே வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெட் ரோஸை வந்து யூனிவர்சல் சிம்பிள் ஆஃப் லவ், ரொமான்ஸ், பேஷன் இது எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டேட் மட்டும் போதும், அதை தவிர்த்து கண்டிப்பாக இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ரோஸ் டே வந்து February 7 போல் வேலண்டைன்ஸ் வீக் அப்போது வருது. பட் அது வந்து எல்லா ரோஸஸுமே அடங்கும். பட் இது வந்து என்னதுன்னா நேஷ்னல் ரெட் ரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு June 12 அது தனி. ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரிப்போர்ட். ஸோ எப்போவுமே இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு கொஸ்டினாவது ஒரு எக்ஸாம் சைக்கிளில் ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. இந்த மாதிரியான குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணிப்போம் டேட்டாஸ் எல்லாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் இந்தியாவோட ரேங்கிங் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 131st. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? WEF, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இந்தியாவோட ரேங்கிங் 131st, குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2025. ஸோ 131st ஓகே, மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருந்தாங்கன்னா 148. அப்போது ஜெண்டர் கேப் இஸ் மோர் இன் இந்தியா. ஏன்னா 148ல் 131ன்றது வந்து ரொம்ப மோசம். 2024லலாம் 129th பொசிஷனில் இருந்தோம். ஸோ இது வந்து இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து ஜெண்டர் கேப் இஸ் மோர். ஜெண்டர் பேரிட்டி ஸ்கோருமே வந்து 64.1 தான் இருந்துச்சு, விச் இஸ் 1%, விச் இஸ் ஆல்சோ நாட் ஸோ குட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் 148 கண்ட்ரீஸோட ஜெண்டர் பேரிட்டியை வந்து எல்லா இடத்துலேருந்தும் அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து 2006லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங் குளோபல் இண்டெக்ஸ்னால் அது இதுதான், எஸ்பெஷலி ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கண்ட்ரியோட ப்ராக்ரஸ், ஜெண்டர் ரிலேட்டடாக என்ன கேப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்றது 4 டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தே யூஸ் டு எவாலுவேட். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது 2 ஜெண்டருக்குமே எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் வந்து எஜுகேஷ்னல் அட்டைன்மெண்ட். ஸோ எவ்வளோ படிக்கிறாங்க அதுவும் இருக்குது. ஹெல்த் அண்ட் சர்வைவிங். ஸோ ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது பொலிட்டிக்கல்லையும் எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் கொடுக்குறாங்க, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். இந்த 4 ஸ்கேலில் தான் 4 டைமென்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி ஜெண்டர் கேப் எப்படி இருக்குது ஒரு கண்ட்ரிலையும் வந்து தே யூஸ் டு டூ. இதில் வந்து ரேட்டிங் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைமென்ஷன்ஸ் ஓகே, ரேட்டிங் வந்து 0 to 1ன்னு இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 1 வந்து ஃபுல் ஜெண்டர் பேரிட்டி, 0 வந்து கம்ப்ளீட் இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டி இருக்கிறது வந்து 0க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது சொல்லுவாங்க. 1ன்னா தெர் இஸ் அ ஈக்குவாலிட்டி அப்படின்றது கூட வச்சுக்கலாம். ஃபுல் ஜெண்டர் பேரிட்டி இருக்குது ஆர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி எவ்வளோக்கு எவ்வளோ 1 கிட்ட அந்த ஸ்கோர் இருக்கோ அந்தளவுக்கு நல்லது. ஸ்ட்ராட்டஜிக் பெஞ்ச்மார்க் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தேட் இட் இஸ் கண்ட்ரீஸை வந்து அவங்களோட ஜெண்டர் டிஸ்பேரிட்டி ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த கேப்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு திஸ் டூல் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஏன்னா ஒரு டைமென்ஷனுமே வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஜென்ரலாக இல்லை. அப்படின்ற போது எந்த இதில் அவங்களுக்கு கம்மியாக இருக்குன்றதை பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ஒன் என்னது எஜுகேஷ்னல் அட்டைன்மெண்ட். ஸோ எஜுகேஷ்னல் அட்டைன்மெண்ட்டில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து கம்மியான ஸ்கோர் இருக்குது, 0க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற போது they can take some steps or introduce certain schemes to அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன கேப் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு they can introduce certain schemes. ஸோ அதுக்காக தான் இந்த டைமென்ஷன்ஸ். தென் ஏன் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கைடிங் டூலாக இருக்கணும். ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஜெண்டர் கேப்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறதுக்கு கைடிங் டூலாக இது இருக்கணும். ஸோ யூஸ்வலாக இதை வந்து இப்போ இந்த 4 இது வச்சே நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணலாம். தேட் இந்த கண்டிப்பாக இந்த
ரிப்போர்ட் வில் பி பேஸ்ட் ஆன் எது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் கண்டிப்பாக வேணா ஹெல்த் அண்ட் சர்வைவிங் சொல்லியிருக்காங்களா, எஜுகேஷன் செகண்ட் ஒன், எக்கனாமி ரிலேட்டடாக அண்ட் பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இந்த 4 பேசிஸில் தான் தே ஆர் கோயிங் டு டூ திஸ். ப்ரையாரிட்டிஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் கான்டெக்ட்ஸில் ஆனுவல் பெஞ்ச்மார்க்ஸ் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் this will help them to solve their problems. ஸோ இதில் வந்து கீ ஃபைண்டிங்ஸாக பார்க்கும்போது இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஐ திங்க் இட் இஸ் ஹியர். ஸோ திஸ் இஸ் த குளோபல் ஜெண்டர் ரிப்போர்ட். இதை வந்து ஒரு கண்ட்ரியை பற்றியுமே கொடுத்துருந்தாங்க. தே ஹேட் திஸ் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு அந்த ப்ரிஃபேஸில் வந்து கீ ஃபைண்டிங்ஸில் இட் வாஸ் தேர். அதில் சர்டன் விஷயங்கள் இந்தியா பற்றியுமே கொடுத்துருந்தாங்க. இதுலேயே வந்து இது 19th எடிஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 148 கண்ட்ரீஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 2006 ரிலீஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர் ஆல் த டைமென்ஷன்ஸ், 4 key டைமென்ஷன்ஸ். அண்ட் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வந்து 0 to 1 ஸ்கேலில் தான் மெஷர் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ டுவர்ட்ஸ் பேரிட்டி கொண்டு போகிறது தான் அவங்களோட எய்ம். கீ ஃபைண்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது 2025 148 கண்ட்ரீஸ் எக்கனாமிஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு இன் திஸ் எடிஷன். இதில் 68% வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கேப்பை, அந்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 145 எக்கனாமிஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தே ஆர் போத் திஸ் இயர் அண்ட் லாஸ்ட் இயர் எடிஷனில் குளோபல் ஜெண்டர் கேப்பை வந்து 0.3% வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 68.4% இருந்தது, இப்போது 68.8% இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் செட் ஆஃப் 100 எக்கனாமிஸ்லாம் வந்து கண்டினியூஸாக 2006 நேரோ பண்ணிகிட்டே வந்துருக்காங்க அவங்களோட அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை. ஸோ இட் வில் டேக் 123 years டு ரீச் ஃபுல் பேரிட்டி குளோபலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 123 வருஷம் அப்புறம் தான் மென் அண்ட் விமன் வில் பி ஈக்குவலி ட்ரீட்டட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அவ்வளோ இப்போ வந்து இப்போதைக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்குது. ஏன்னா இந்த பேஸில் போனால் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம்தான். Global Gender Gap Index shows that no economy has yet achieved full gender parity. So this is also concerning. 92.6% இருக்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது ஐஸ்லாண்ட் தான். அங்கேயுமே 92.6 தான் இருக்குது. ஸோ டாப் பொசிஷனில் இருக்கிறது 16 consecutive years-ஆக ஐஸ்லாண்ட் தான் இருக்குதுன்னு 2-3 வருஷமாக படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்லி எக்கனாமி டு ஹாவ் க்ளோஸ்டு த கேப் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி 90% க்ளோஸ் பண்ணது சின்ஸ் 2022 அது ஐஸ்லாண்ட் தான். அண்ட் கண்டினியூஸாக 16 consecutive years-ஆக தே ஆர் இன் த டாப் பொசிஷன். இன் திஸ் எடிஷன் டாப் 10 ரேங்க்ட் எக்கனாமிஸ் வந்து அட்லீஸ்ட் 80% ஆஃப் தேர் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கேப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. த ஒன்லி எக்கனாமிஸ் டு டூ ஸோனா அவங்க தான். யூரோப்பியன் எக்கனாமிஸ் தான் யூஸ்வலாக இதில் டாமினேட் பண்ணுறாங்க டாப் 10 ஆக்குபை பண்ணியிருக்கிறதுல. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ரீஜன் வைஸ் பிரிச்சிருந்தாங்க. சென்ட்ரல் யூரோப்பியன் அந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் அதிகமாக இருந்தது. நாட் ஹியர். யா திஸ் இஸ் த ஒன். ஸோ இஃப் யூ சி அதுக்கு வந்து கொடுத்துட்டாங்க நார்த் அமெரிக்கா, யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த கலர் தான் அது டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு பேர் போன கண்ட்ரிஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு பேர் போன கண்ட்ரிஸ். அண்ட் டாப் 8 ஸ்பாட்ஸ்லேயுமே அவங்க தான் இருக்காங்க. ஐஸ்லாண்ட் ஃபஸ்ட்டுன்னு பார்த்துட்டோம் 92.6. செகண்ட் வந்து ஃபின்லாண்ட் 87.9%. செகண்ட் பொசிஷன் நார்வே, ஸ்வீடன் அண்ட் ஹாவ் கன்சிஸ்டன்ட்லி ரேங்க்ட் இன் டாப் 10 இன் எவ்ரி எடிஷன் 2006. ஸோ 2006 இவங்க தான் ஃபர்ஸ்ட் 4 இருக்காங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் தே மைட் ஆஸ்க் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் டூ. 2024 எடிஷனில் யூகே வந்து 83.8% இருந்துச்சு. ரிப்பப்ளிக் ஆஃப் மால்டோவா 81.3%. 7th பொசிஷன் மூட் அப். ஸோ அப்போலேருந்து இப்போது தே மூட் அப் லாஸ்ட் இயர் டு ஜாயின் த டாப் 10. ஜெர்மனி அண்ட் அயர்லாண்ட் ஆர் ஆல்சோ அமாங் த டாப் 10 and marking the 7th and 18th appearances. நியூசிலாந்து வந்து 82 அந்த மாதிரி சில கண்ட்ரிஸோட இது கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்ரிகேட் லெவல் ஹை இன்கம் எக்கனாமிஸில் எவ்வளோ கேப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. 74.3, ஸ்லைட்லி ஹையர் தென் த ஆவரேஜ் அப்சர்வ்ட் லோவர் இன்கம் கண்ட்ரீஸ். அப்பர் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் 66. ஸோ எப்போவுமே வந்து லோவர் மிடில் இன்கம் அந்த மாதிரி பிரிச்சுருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்லேயும் அது மாதிரி தான் 66.4% வந்து லோ இன்கம் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேப்ஸ் க்ளோசிங் பர்சன்டேஜ் இந்த வருஷத்தில். ஸோ ஃபுல் ஜெண்டர் பேரிட்டி வேரிஸ் அக்ராஸ் 4 sub indexes. 148 எக்கனாமிஸில் 2025 இண்டெக்ஸில் ஹெல்த் அண்ட் சர்வைவல் ஜெண்டர் கேப்பில்
அதாவது நம்ம இது வரையும் சோஃபார் கண்ட்ரி வரையும் பார்த்துட்டோமா, இப்போ அந்த 4 டைமென்ஷன்லேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் கேப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. தட் பர்சன்டேஜை மட்டும் பார்த்தா போதும். மோஸ்ட்லி அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து 19th எடிஷன் ஒரு கண்டினியூஸ் எடிஷன்லேயும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு கீ டைமென்ஷன்ஸ்லேயும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ரீஜன் வைஸுமே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஏஷியா, லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரீஜன் வைஸ் என்ன மாதிரியான ப்ராக்ரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு வேணுன்றவங்க இதை ரீட் பண்ணிவிட்டு இந்தியாவோடது ஆர் ஏஷியா பசிபிக் அந்த ஏரியா மட்டும் எடுத்துகிட்டு யூ கேன் கோ அஹெட். ஸோ இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பை இன்கம் பேஸ்ட் அந்த மாதிரி குளோபல் ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட், பெஞ்ச்மார்க், ஜெண்டர் கேப்ஸ் அந்த மாதிரி 4 இதுவும் கொடுத்துருக்காங்களா. இதில் சப்இண்டெக்ஸ் 1ல் எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கா. ஸோ அதில் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பை இன்கம் லெவல் அந்த மாதிரி சர்டன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் வந்து பாட்டம் 5 கண்ட்ரீஸில் நம்ம இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ இஃப் யூ கேன் சி பாட்டம் 5 கண்ட்ரீஸில் நம்ம இருக்கோம். விச் இஸ் சூடான் லாஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான், அதுக்கு முன்னாடி ஈரான், ஈஜிப்ட், அதுக்கப்புறம் இந்தியா இருக்குது. ஸோ பாட்டம் 5 கண்ட்ரீஸில் இருக்கிற அளவுக்கு மோசமாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அந்த கேப் இன்னும் நம்ம ஃபில் பண்ணல. யூ கேன் சி ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வந்து ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியாவை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, அதுவும் பாட்டம் 5 கண்ட்ரீஸில் அப்படின்னா திஸ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதனால ஐ எம் மேக்கிங் இட் ஹியர். நெக்ஸ்ட் வந்து இந்தியா எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல. இதில் என்னென்னா செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் வந்து லார்ஜ்லி அன்சேஞ்ச்டாக இருக்குது. அதில் லார்ஜஸ்ட் டிக்ரீஸ் ஓவர் த சேம் பீரியட் ஃப்ரம் 2006 to 2025 அப்படின்னா இந்தியா அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்தியா நேம் இஸ் தேர். சைல்டு பர்த் ரேஷியோ வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து லார்ஜஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கிறது இந்தியாவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன தான் ஓவரால் ரேங்கிங்கில் வந்து 131 இருந்தாலும் ரீஜன் வைஸ் பார்க்கும்போது சவுத் ஏஷியாவில் நம்ம வந்து 5th பொசிஷனில் இருக்கோம். ஆப்வியஸாக குளோபல் ரேங்கிங் 131, சவுத் ஏஷியான்னு வரும்போது ஃபில்டர் ஆகிடும்ல கண்ட்ரிஸ். ஸோ அந்த இது பார்க்கும்போது 5th பொசிஷனில் இருக்கோம். தென் சவுத் ஏஷியனில் இருக்க டாப் 5ம் வந்து இம்பார்ட்டண்ட். பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, குளோபல் ரேங்கிங் 24. ஸோ சதர்ன் ஏஷியாவில் பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, குளோபல் ரேங்கிங் 24. அப்போ காம்படிட்டிவ் இது வந்து பக்கத்தில் இருக்க கண்ட்ரியே. பூட்டான் வந்து 119 இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்குது ரீஜன் வைஸ் சதர்ன் ஏஷியாவில். நேபாள் வந்து 3rd, குளோபலில் 125. ஸோ ஸ்ரீலங்கா 4th, குளோபலில் 130. ஸோ ஸ்ரீலங்கா கூட நம்மளை விட ஒரு பிளேஸ் முன்னாடி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு த குளோபல் ரேங்கிங். நம்ம வந்து இன்னும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஏரியாவில் பை பாப்புலேஷன் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஏரியா நம்ம தான் அதிகம். பட் நம்ம வந்து அந்தளவுக்கு குளோபல் லெவலில் ஜெண்டர் கேப்பை வந்து இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலைன்றது இதுலேருந்தே தெரியுது. ஒரு கண்ட்ரியை பற்றியுமே ஒரு டேட்டா இருந்துச்சு. ஸோ அதில் இந்தியாவில் வந்து 2025 ரேங்கிங் 131. ஓவரால் ஜெண்டர் பேரிட்டி ஸ்கோர் வந்து 64.4%. 2024 எடிஷனில் பார்க்கும்போது 3 ரேங்க் வந்து ட்ராப் ஆகிருக்கோம் நம்ம. பிகாஸ் ஆஃப் அதர் எக்கனாமிஸ் பர்ஃபார்மன்ஸ்னால நம்ம கம்மியாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஹவவர் த எக்கனாமி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்சல்யூட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் டைமென்ஷன் வேர் இந்தியா இன்க்ரீசஸ் த பேரிட்டி இஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் வந்து 0.9% வந்து கூடியிருந்திருக்கு அண்ட் 40.7%ல் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இண்டிகேட்டர் வேல்யூ ரிமைன்ஸ் சேம். எக்கனாமிக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன்கம் ரைசஸ்லாம் வந்து 28 to 29 தேர் இஸ் அ ஸ்லைட் ரைஸ். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்லேயுமே வந்து சேமாக தான் இருந்திருக்கு. இந்தியாவோட ஹையஸ்ட் லெவல் அச்சீவ்மெண்ட் டேட்னா அது டில் டேட்னா அது இதுதான். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 45% தான் இருக்குது. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனோட டெஃபினேஷன் என்னென்னா ஆக்டிவாக ஒர்க் தேடிட்டு இருக்கவங்க எய்தர் எம்ப்ளாய்டு ஆர் சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட், இவங்கள தான் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்குள்ளே நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ திஸ் ஷோஸ் தட் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது 45.9% இந்தியாவோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இது தான். இன் எஜுகேஷன் அட்டைன்மெண்ட்டில் இந்தியாவோட ஸ்கோர் 97.1. ஸோ பாசிட்டிவ் ஷிஃப்ட் இருக்குது. ஃபீமேலோட ஷேர் ஃபார் லிட்ரஸி அண்ட் டெர்ஷியரி எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்லாம் அதிகமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சப் இண்டெக்ஸ் ஆஸ் அ ஹோல். இந்தியா ஆல்சோ ரெக்கார்டட் ஹையஸ்ட் பேரிட்டி இன் ஹெல்த் அண்ட் சர்வைவல். ஸோ இதுவுமே வந்து செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு.
ஹெல்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதர் country parity in the latter is obtained despite overall reduction in men's and women's life expectancy. இந்தியாவோட ரெக்கார்டு slight drop in parity with respect to the last edition வந்து political empowerment தான். ஸோ ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் இன் பார்லிமெண்ட் கம்மியாகிட்டு தான் இருக்குது, ட்ராப் தான் ஆயிருக்கு 2025ல். தோ நம்ம வந்து 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து விமனுக்கு தான் நாங்கள் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லே பாஸ் ஆகிடுச்சு. எட் 2025ஓட எலெக்ஷனில் 13.8% தான் ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்டில் நம்மளுக்கு இருக்குது. இண்டிகேட்டர் படி பார்க்கும்போது செகண்ட் இயராக இது பிலோ 2023 லெவல்ஸ்லேருந்து கம்மியாகிட்டுருக்கு. ஸோ சிமிலர்லி த ஷேர் ஆஃப் விமன் இன் த மினிஸ்ட்ரல் ரோல்ஸுமே வந்து கம்மியாயிருக்கு. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மூவிங் த இண்டிகேட்டர் ஸ்கோர் அவே ஃப்ரம் திஸ் இயர். ஸோ அதுவுமே வந்து மூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த சோஃபார் இந்தியா பற்றி சொன்னது. ஸோ இந்த இதில் வந்து 19th எடிஷன் அதெல்லாம் கொடுத்துட்டாங்களா. ஸோ திஸ் இஸ் த ரீஜன் வைஸ் சவுத் ஏஷியன் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். ஹையஸ்ட் ரேங்க் இன் சவுத் ஏஷியா அவங்க தான். ஸோ இது வந்து இருக்கா, இது முடிச்சுருங்க. வெயிட், தென் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமி பேஸ்டாக இந்த மாதிரி அந்த 4 இண்டிகேட்டர் பேஸ்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷனில் 40.7% தான் இருக்குது, ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஜுகேஷ்னல் அட்டைன்மெண்ட்டில் 97.1%. ஸோ இந்தியாவில் போத் மென் அண்ட் விமன் கெட் ஃப்ரீ எஜுகேஷன்னால் அந்த எஜுகேஷன் அட்டைன்மெண்ட்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்குது. ஸோ நியர் பேரிட்டி இன் லிட்ரஸி, டெர்ஷரி எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்லேயுமே அதிகமாக இருக்குது. ஹெல்த் சர்வைவல் அண்ட் அதில் பார்க்கும்போது ஹெல்த் அண்ட் சர்வைவலில் பார்க்கும்போது பெட்டர் செக்ஸ் ரேஷியோ அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியுமே அதிகமாக இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டில் தான் வந்து கம்மியாக இருக்கும், 0.6% பிகாஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். 14.7லேருந்து 13.8% ஆனது. அப்புறம் மினிஸ்டர் ரோல்ஸில் இருக்கிறவங்களோட ரெப்ரசன்டேஷனுமே 6.5லேருந்து 5.6 இருந்தது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதில் வந்து அந்த ஸ்கோர் எக்கனாமி ரிலேட்டடாக 407 பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ பாயிண்ட்டை தான் இவங்க பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் 97. ஹெல்த்தில் வந்து அப்போ என்ன பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 0.954 which is 95.4%. பாலிட்டிக்ஸில் தான் ரொம்ப கம்மியான ஸ்கோர் 0.245. ஸோ which is 24.5% தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் இருக்குது பெர் 100 மென்னுக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ்லேயே இந்த 4 இண்டிகேட்டருக்கும் தனித்தனியாக ரேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபலில் 131st, எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷனில் 144th ரேங்கிங். ஸோ மொத்தமே 148 கண்ட்ரீஸ். ஸோ 144th ரேங்க் தான், விச் இஸ் நாட் ஸோ குட். தென் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்டில் 110th ரேங்கிங். தென் ஹெல்த் அண்ட் சர்வைவலில் 143rd, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டில் 69th. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஸோ ஃபார். அதுக்கப்புறம் சவுத் ஏஷியன் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்தது தான். பங்களாதேஷ், நேபாள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 75th பிளேஸ்லேருந்து 24th பிளேஸ்க்கு பங்களாதேஷ் மூவ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த அச்சீவ்மெண்ட். குளோபலாக பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில் லோவஸ்ட்டாக இருக்கிறது பாகிஸ்தான். ஸோ மொத்தம் 148 கண்ட்ரீஸ்னால் அதுதான் கடைசி. டாப் 5 கண்ட்ரீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஐஸ்லாண்ட், ஃபின்லாண்ட், நார்வே, யூகே, நியூசிலாண்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 இது. ஐஸ்லாண்ட் வந்து கன்சிக்யூட்டிவாக 16th இயராக இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் வந்து 68.8% க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் போஸ்ட் கோவிட்-19 பேண்டமிக் ப்ராக்ரஸ்னால் அது இந்த வருஷத்தோடு தான். ஸோ ஃபுல் பேரிட்டி வந்து எத்தனை வருஷத்தில் அட்டைன் பண்ணிடுவோன்னு கொடுத்தாங்க அப்படின்றத வந்து இஃப் யூ ரிமெம்பர் டூ கமெண்ட். ஏன்னா நான் அதை ஒரு ஃப்ளோவில் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு லெட்ஸ் சீ. ஸோ இந்தியா என்னெல்லாம் பாலிசி பண்ணுறாங்க டு பிரிட்ஜ் திஸ் கேப் அப்படின்னு வந்து அதையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நாரி சக்தி வந்தன் அபிநியம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். இது என்னதுன்னா விமன் லெஜிஸ்லேச்சர்ஸோட சீட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணுறது. லைக் 1/3 ஆஃப் த சீட் வந்து விமனுக்காக அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி கவர்னன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் இது. ஸோ அதை ப்ராக்ரெசிவ் பாலிசியில் கோட் பண்ணியிருக்காங்க. தென் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ், விக்ஞான் ஜோதி இதெல்லாம் வந்து கேர்ள்ஸோட ஆக்சஸ் டு எஜுகேஷன் வந்து அதிகமாக்கியிருக்கு. எஸ்பெஷலி இன் ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி
engineering and mathematicsல கேர்ள்ஸோட விமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்குது. தென் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன்லையுமே ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. 2017-18 42 சம்திங் இருந்தது, இப்போ 46 சம்திங் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் இதுதான். எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது பிகாஸ் ஆஃப் சர்டன் இதில் வந்து விமன் சில ஸ்கீம்ஸில் வந்து விமன் ஆண்டர்ப்ரினர்ஸை வந்து ஓனர்ஸாக மாற்றுறதுக்கான ஸ்கீம்ஸும் இருக்குது. லக்பதி தீதி, அப்புறம் ஸ்டாண்டப் இண்டியா, மஹிலா ஹார்ட், அந்த மாதிரியான விமன் ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஸ்கீம்ஸுமே வந்து இதுக்கு உதவுது. தென் சோஷியல் நார்ம்ஸுமே வந்து ஸ்லோவாக ஆட்டிடியூட், சொசைட்டல் ஆட்டிடியூட், ஜென்ரல் நியூட்ரல் போர்ட்ரேல்ஸ் இதெல்லாம் வந்து மாறுது. கிரேட்டர் அக்செப்டன்ஸ் ஃபார் விமன் லீடர்ஷிப்புமே வந்து அதிகமாகுது. பிகாஸ் தேர் இஸ் யூஸ்வலி அ கிளாஸ் சீலிங் இருக்குது அப்படின்னு 2020 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தட் விமன் சிஇஓஸ், எம்டி அண்ட் சிஇஓஸ் அந்த மாதிரியான ஹையர் பொசிஷனுக்கு விமனை அப்பாயிண்ட் பண்ண மாட்டுறாங்க. பிகாஸ் தேர் இஸ் அ கிளாஸ் சீலிங். ப்ரொமோஷன்ஸ் அதுக்கு மேலே கொடுக்கறது இல்லைன்ற கிரிட்டிசிசம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிரேக் ஆகிட்டுருக்கு. அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்லேயுமே வந்து ஜன்தன் அக்கௌண்ட் மேட் அ ஹியூஜ் சேஞ்ச். பிகாஸ் விமனுக்கு அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் மூலயமா தே ஹேட் பேங்க் அக்கௌண்ட்ஸ். அதன் மூலயமா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா கவர்மெண்ட் கொடுக்குற மணி அவங்க கைக்கு போச்சு. ஸோ தே வேர் கொஞ்சம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸில் வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வதன யோஜனா, ஸோ அந்த ஸ்கீம் மூலயமா தே ஹேட் ஒரு டீசென்ட் சைல்டு பர்த். நேஷ்னல் ஹெல்த் மிஷன் மூலியமாகவே தே ஹேட் இம்ப்ரூவ்ட் மேட்டர்னல் கேர். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்லாம் வந்து அதிகமாக இருக்குது. தே ஹேட் அ வெரி டீசென்ட் ப்ரெக்னன்சி பீரியட் எல்லாமே பார்த்தோமா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தே ஒரு அந்த ஜெண்டர் கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தே யூஸ்ட். ஸோ மேஜர் சேலஞ்சஸ் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா லோ ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ ரீசெண்டாக யூ மைட் ஹவ் விட்னஸ்ட் நிறையா படிச்சிருப்பாங்க, பட் வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ படிச்சிருப்பாங்க, பேருக்கு பின்னாடி டிகிரி இருக்கும், பட் தே ஒன்ட் டூ ஜாப், ஆக்டிவாக சீக் பண்ண மாட்டாங்க. ஸோ தே கோ ஃபார் இன்ஃபார்மல் ஆர் அண்டர் வேல்யூட் ரோல்ஸ்க்கு போவாங்க. ஸோ தேட் ஷுட் பி எலிமினேட்டட். அண்ட் பேட்ரியார்க்கல் நார்ம்ஸ், அன்சேஃப் ஒர்க் ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு அவங்க ஒர்க்குக்கு படிச்சிருந்து போகணுன்னு நினைக்கிறதையும் வந்து ஸ்டாப் பண்ணுறது ஒன் ஆஃப் த ரீசன். தென் சைல்டு கேர் சப்போர்ட்டுமே வந்து லேக் ஆகிறது தான் ஒரு மேஜர் திங். ஏன்னா விமனுக்கு ஃபார்மல் செக்யூர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிற மேஜர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து அந்த சைல்டு கேர் சப்போர்ட் இல்லாதனால தான். ஸோ தேட் சப்போர்ட் வந்து யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எய்தர் த பேரண்ட்ஸ் ஆர் த இன்லாஸ் ஹேஸ் டு டேக் கேர். அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்கணும். லைக் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வேர் சைல்ட் சப்போர்ட்டுக்குன்னு தேர் இஸ் அ அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னு தே யூஸ் டு ஹாவ் சைல்டு கேர் ரிலேட்டடாக அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து தேர் யூஸ் டு பி சம் ஸ்பேஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப் ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா தே கேன் ஆல்சோ ஒர்க் பீஸ்ஃபுல்லி அவங்களோட ஒர்க்கில். ஸோ அதுவுமே இங்கே இன்னும் அவ்வளோ இல்லை. எஜுகேஷன் லிட்ரஸி டிஸ்பேரிட்டியுமே வந்து இன்னும் இருக்குது. பிகாஸ் ஃபீமேல் லிட்ரஸி வந்து 65% தான் இன்னமும் இந்தியாவில் இருக்குது. ஸோ ஆனால் மேல் பார்க்கும்போது 82% இருக்குது. ஸோ இது வந்து 2011 சென்சஸ் தான். கண்டிப்பாக இப்போ கூடி இருக்கும் தான், டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இன்னும் அதை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓல்டு டேட்டாவை எப்போவுமே இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க. இப்போ ஏதாவது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் கூட யூ கேன் யூஸ், பிகாஸ் தட்ஸ் த லேட்டஸ்ட் டேட்டா. தென் 2000 சென்சஸில் இருந்ததை விட்டுட்டு இப்போ இவங்க எஜுகேஷன் பேரிட்டி இண்டெக்ஸில் 96.4% வந்து எஜுகேஷன் பேரிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தென் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன்லேயுமே வந்து 289 minutes பெர் டே வந்து விமன் ஸ்பெண்ட் அன்பெய்டு டொமஸ்டிக் ஒர்க். அதுவே வந்து மென் தே டோன்ட் யூஸ்வலி டூ தேட். நாட் ஆல் மென், பிகாஸ் தேர் ஆர் மென் ஹூ டஸ் ஒர்க் nowadays. 73% of the male wages on an average வந்து they only earn through their formal work. but low parity sectors like tech இதிலெல்லாம் வந்து மேலை விட ஃபீமேலுக்கு வேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் திங். அண்ட் எக்கனாமிக் சர்வேலையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க தட் விமனோட அன்பெய்டு கேர் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து என்னதுன்னா தே யூஸ் டு கால் இட் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அதை நான்
அப்போ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இந்த சென்ஸ் ஒரு விமன் அவங்களோட ஒர்க்குக்கு அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் அவங்க வீட்டில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அன்பெய்டு லேபரில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வந்து அவங்களோட பேசிக் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு ஒரு வேளை சம்பாதிச்சாங்க அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்றத தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், பிகாஸ் தே ஆர் மிஸ்ஸிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி எக்கனாமிக் சர்வேலையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ விமனோட அன்பெய்டு கேர் ஒர்க் வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்னா ₹22.7 lakh crore worth உடையது. ஸோ இந்தியாவோட 7.5% ஆஃப் த ஜிடிபி இஸ் அட் ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க். அதுலேயே ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ அதை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம எக்கனாமிக் சர்வேல அந்த எக்கனாமிக் சர்வேலையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் விமனை கொண்டு வரது வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இவ்வளோ லட்சம் கோடி உள்ள வீட்டிலையே இருக்குது. ஸோ மேக் தெம் கம் அவுட் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ மேசிவ் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் வேணும். லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இன்னும் இன்விசிபிளாக இருக்குது. நிறைய டேட்டாஸ் ஆர் நாட் ஸோ குட். ஸோ அதுக்காக தான் இப்போது சாக்ஷி அப்படின்ற ஒரு சாங்கிக்கி அப்படின்ற ஒரு போர்ட்டலுமே வந்து லான்ச் பண்ணாங்க. தேர் வி வில் கெட் த அஃபிஷியல் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸ் மட்டும் கிடைக்கும். விமனோட டைமை அண்டர் வேல்யூ பண்ணுறதும் மேஜர் கிரிட்டிசிசம். ஸோ அவங்களோட நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்லாமல் யூ ஹேவ் டு வேல்யூ தேர் டைம் டு. பார்ட்டிசிபேஷன் இன் பெய்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். அதில் வந்து 17% இதை சொல்லியிருந்தாங்க, தட் கிளாஸ் சீலிங் சொன்னேன் இல்லையா. ஸோ அது 17% ஆஃப் த விமன் தான் வந்து சீஃப் ரோல்ஸில் இருக்காங்க இந்தியாவில், விச் இஸ் சிஇஓஸ் அந்த மாதிரி. அண்ட் 20% தான் வந்து போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. விமனோட பார்ட்டிசிபேஷன் எஸ்பெஷலி இன் கார்ப்பரேட் ரிலேட்டடாக பார்க்கும்போது விமனோட பொசிஷன் இன் போர்ட் மெம்பர்ஸ் வந்து 20% தான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிளாஸ் சீலிங் எஃபெக்ட் இன்னும் இருக்குது அப்படின்றத வந்து ப்ரிவலண்ட்டாக காட்டுது. தென் கேப்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு பார்க்கும்போது புவர் அவேர்னஸ், தேர் ஆர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஸ்கீம்ஸ். அது வந்து மல்டிபிள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்குது. அது எல்லாமே விமனை டார்கெட் பண்ணி இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு இன்னும் அவேர்னஸ் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மைல் டெலிவரி இல்லை. ஸ்கீம்ஸ், சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் இருக்குது, அது போய் மக்களுக்கு செய்யறான்றது தெரியல. ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி மானிட்டரிங் இல்லை. ரியல் இம்பேக்ட் நம்மளால் பார்க்க முடியல. ரூரல் அண்ட் மார்ஜினலைஸ்டு பாப்புலேஷனில் இன்னும் அப்படி ஒரு ஐடியாவே உள்ளே விதைக்கப்படலை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தென் இதெல்லாம் வந்து ஸோ ஃபார் த திங். இன்னும் என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் இந்தியா அப்படின்றத வந்து சில நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸில் இருந்துச்சு. பட் இதுவே ரொம்ப டைம் எடுக்கிறதுனால அது வேணும்னா யூ ரீட் இட் டு ஸோ தேட் யூ கேன் மேக் யூஸ் ஃபார் த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கவர்மெண்ட்டுன்ற ஒப்பீனியன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்குமே அது ஒரு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ அதையுமே வந்து முடிஞ்சால் டைமர் தான் ரீட் பண்ணிடுங்க. செபி வந்து ஒரு நியூ டூல், செபி செக் அப்படின்ற ஒன்று வந்து அக்டோபர்லேருந்து அக்டோபர் 1 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனுடைய ப்ரைமரி பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு வெரிஃபை யூபிஐ ஐடிஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்டு செபி ரெஜிஸ்டர்டு இன்டர்மீடியரிஸ். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக இப்போது செக்யூரிட்டிஸ்லையோ ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ, செக்யூரிட்டிஸ் ஆர் ஷேர்ஸ், இது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் யூ ஷுட் கோ த்ரூ ப்ரோக்கர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஆப்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அவங்க வந்து தே மைட் கால் யூ அண்ட் சே நீங்கள் வந்து யூபிஐ ஐடி மூலயமா யூ கேன் இன்வெஸ்ட் இன் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போக்குள்ளே பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து காசு கூடிடும். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் கெயின், அந்த மாதிரியான ஃப்ராட்லண்ட் கால்ஸ் மூலயமா தே ஆர் கெட்டிங் நிறைய ஃப்ராட் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செபி இனிமேல் ஃப்ராட்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான சான்ஸ் கொடுக்காம ப்ரோக்கர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்போ அவங்களோட யூபிஐ ஐடிக்கு பின்னாடி தெளிவான யூபிஐ ஐடி இருக்கிற மாதிரி, லைக் வேலிட் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறது, ஆர் அவங்களோட நேம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அக்டோபர் 1 இனிமேல் செபி ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க யூபிஐயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா வெரிஃபைட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் யூபிஐ ஐடி ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருக்கணும். ப்ரோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் தே ஷுட் ஹாவ் அ யூபிஐ ஹேண்டில் வித் ரீடபிள் நேம். அது நேமாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரீடபிள் யூசர் நேம், அதுக்கப்புறம் ஒரு சஃபிக்ஸ் இருக்கணும். அந்த சஃபிக்ஸ் என்னவாக இருக்கணும்னா, பிஆர்கேனா ப்ரோக்கர், எம்எஃப் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலிட்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேங்க் நேம் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இது மாதிரி தான் இனிமேல் இருக்க போது. அக்டோபர் 1லேருந்து செபி ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரிஸ் ஹூ ஆர் கலெக்டிங் தேர் ஃபண்ட்ஸ் த்ரூ யூபிஐ தே ஹாவ் டு ஹேவ் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் அவங்களோட யூபிஐ ஐடி இருக்கணும். இதில் வந்து தே வில் ஆல்சோ ஹேவ் அவங்களோட இந்த யூபிஐ ஐடி நேமில் வந்து க்ரீன் கலர் ட்ரையாங்கிளில் தம்ஸ் அப் சிம்பிள் உள்ளே இருக்கும். ஸோ இந்த இதுவும் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ இது நான் தேட முடியாது, என்னால் போய் யூபிஐ வேலிட் ஐடி எங்கே இருக்குது, அதில் பச்சை கலர் ட்ரையாங்கிள்குள்ளே தம்ஸ் அப் இருக்கான்லாம் செக் பண்ண முடியாது அப்படின்னா, எவ்ரி செபி ரெஜிஸ்டர்ட் brokers or the intermediaries have to have a QR code. இந்த இது வேலிடாக அவங்க செபி சொன்ன படி they have to create UPI ID create பண்ணிவிட்டு QR codeஸ்மே வந்து they should provide to the customers. So UPI IDs they can scam through this QR code. ஸோ மேனுவலாகவும் இன்புட் பண்ணலாம், இல்லை நம்பர்ஸ் பேங்க் நம்பர்ஸ் ஒரு IFSCs மூலயமாவும் they can do IFSC கோட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ எல்லா பேமெண்ட் க்ரெடென்ஷியல்ஸ்லையுமே அஃபிஷியல் டேட்டா பேஸ் இருக்கணும். இது எல்லாமே அக்டோபர் 1லேருந்து 2025லேருந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்லோலி இன்னும் 3-4 months இருக்குது. ஸோ தே ஹாவ் த டைம் டு சேஞ்ச். ஒரு வேளை ஏதாவது யூபிஐ ஐடி நேம்ஸ் எல்லாம் மாற்றணுன்னா தே ஹாவ் த டைம் டு சேஞ்ச். ஸோ இந்த செபி செக் மூலயமா தே ஆர் கோயிங் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதன் மூலயமா ரியல் டைம் வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் யூபிஐ ஹேண்டில்ஸ் வில் பி செக்ட். ஸோ செபி ரெஜிஸ்டர்டாக இருக்கிறது பட்சத்தில் மட்டும்தான் யூ கேன் டூ. இதே தான் வந்து செபியோட சாரதி ஆப் அப்படின்றதும் வந்து பண்ணுச்சு. ஸோ அது ரிலேட்டடாக தான் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சாவரிங் க்ரீன் பாண்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், சாவரிங் அப்படின்னாலே கவர்மெண்ட், க்ரீன் பாண்ட்ஸ் அப்படின்றது பாண்ட் பத்திரம் தெரியும். க்ரீன் பாண்ட்ஸ் ஆர் த பாண்ட்ஸ், அந்த பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணி வர அமௌண்ட்டில் வந்து தே வில் இன்வெஸ்ட் ஒன்லி இன் க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் த சென்ஸ் சோலார் பவர், ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு, எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு க்ரீன் பாண்ட்ஸ்லேருந்து வர காசை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் யூஸ் டு இன்வெஸ்ட் இன் தீஸ் திங்ஸ். ஸோ இது 2.5 yearsக்கு மேலே திஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் செக்ரட்டரி தான் வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ சாவரின் க்ரீன் பாண்ட் வந்து ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறது. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறதுனால கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும், ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால பீப்புள் யூஸ் டு பை திஸ். ஸோ இதில் வந்து என்விரான்மெண்ட் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்காக மட்டும்தான் க்ரீன் பாண்ட்ஸில் வாங்குகிற இந்த பத்திரம் போட்டு வாங்குறதுல தே வில் இன்வெஸ்ட். ஸோ அதுதான் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்தியா 2022 தான் இந்த சாவரின் க்ரீன் பாண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்து ரிசோர்ஸஸ் லோ கார்பன் ட்ரான்சிஷனுக்காக வி ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து சோஃபார் 53,000 crore மேலே சாவரின் க்ரீன் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கவர்மெண்ட் கார்பரேஷன்ஸால் இஷ்யூ பண்ணுறதுனால நம்ம வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறதுனால சாவரின் க்ரீன் பாண்டுன்னு சொல்கிறோம். இதுலேயே க்ரீன் பாண்ட்ஸ் இருக்குது. இது வந்து கார்பரேட்ஸ்குள்ளே தே கேன் டூ, மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ஃபண்ட் பண்ணலாம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ எமிஷன் ரெடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது தான். ஸோ சாவரின் வந்ததுனால இது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லோவர் ஈல்ட்ஸ் தான் கொடுக்கும். க்ரீனியம் அப்படின்ற க்ரீன் ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. கன்வென்ஷனல் பாண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது லோவர் ஈல்ட் தான். பட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக நம்மளும் ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் திஸ் இஸ் டன். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் இருக்குது. க்ரீன் ரெவன்யூ பாண்ட்ஸ், க்ரீன் ப்ராஜெக்ட் பாண்ட்ஸ், க்ரீன் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. இதில் இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் க்ரீன் யூஸ் ஆஃப் ப்ரொசீட் பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ICMAல இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட் அசோசியேஷனில் சொன்னபடி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்தியாவில். வேர்ல்டு வைடாக US, சைனா மாதிரியான கண்ட்ரீஸ் கூட தே ஆர் யூஸிங் திஸ் க்ரீன் பாண்ட்ஸ். சிங்கிள் டிஜிட் க்ரீனியம் பேசிஸ் பாயிண்ட்ஸில் தே ஆர் யூஸிங் லைக் 7 to 8% தான் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈல்டு வந்து இருக்கும். ஸோ இந்தியாவோட சாவரின் க்ரீன் பாண்ட்ஸ் வந்து லிமிட்டட் சக்ஸஸ் தான் பிகாஸ் ஆஃப் டிஸ்இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ். கம்மியான இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே அப்படி தானே. ஸோ இந்தியாவில் யூஸ்வலாக வந்து 2 to 3% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மெனி டோன்ட் அக்செப்ட் திஸ் லோவர் ஈல்டு. சர்டன் விஷயங்கள் வந்து கன்சிடர்
பண்ணுவாங்க. செகண்டரி மார்க்கெட்டில் கொஞ்சம் இட் வில் கோ. இன்னமுமே ஃபர்ஸ்ட் டைம் ஆர்பிஐ வந்து கொண்டு வரும்போது சில சாவரின் க்ரீன் பாண்ட்ஸ் வேர் அன்சோல்டு. ஸோ எஸ்டிபின்னு போடக்கூடாது, பிகாஸ் அது கோல்டு பாண்ட் ஆகிடும். எஸ்ஜிஆர்பி அதுதான் வந்து க்ரீன் பாண்ட். ஃபோர்ஸிங் ஆர்பிஐ தான் வந்து அதுக்கப்புறம் ப்ரைமரி டீலராக அதை வாங்கிக்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. லிக்விடிட்டி அண்ட் மார்க்கெட் சேலஞ்சஸ்மே இருக்குது, பிகாஸ் மெச்சூரிட்டி வரையும் செகண்டரி மார்க்கெட்டில் திஸ் வில் பி ட்ரேடிங். அது இல்லிக்விடாக கூட சம்டைம்ஸ் போகலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி திஸ் வில் சேஞ்ச். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜிசெக் ஆப்ஷன்ஸ் வந்து நடக்க போது 13th June 2025 ஆர்பிஐ வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க சாவரின் க்ரீன் பாண்ட்ஸை. எவ்வளோ வர்த் 5,000 crore வர்த் உள்ள க்ரீன் பாண்ட்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த க்ரீன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக தான், எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், க்ரீன் எக்கனாமிக் க்ரோத், இஎஸ்டி ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு டூ. இது வந்து நம்மளோட பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட அலைன் ஆகும். அண்ட் பஞ்சாபத்துமே வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ டியூ டு த லோவர் தென் எக்ஸ்பெக்டட் டிமாண்ட், கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லலாம் வந்து 32,061 crore பிளான் பண்ணாங்க. ஆனால் 25,298, ஸோ 25,000 crore தான் வந்து செல் ஆச்சு. ஸோ டிமாண்ட் இல்லை இங்கே இந்த இந்தியாவில், பிகாஸ் ஆஃப் த லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். கிரிட் ஸ்கேல்ஸ் சோலார் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெலாம் வந்து 10,000 crore அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து 1,300 crore தான் வந்து ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஸோ வே ஃபார்வர்டில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, இந்தியாவோட சஸ்டைனபிள் ஃபினான்ஸ் மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு டேக்ஸ் இன்சென்டிவ் கொண்டு வாங்க. இதை வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து க்ரீன் பாண்ட்ஸ் அட்ராக்டிவாக ஆக்கணும்னா டேக்ஸுக்குள்ளே இது ஒருவேளை நீங்கள் க்ரீன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாண்ட்ஸ் எல்லாம் சேல் ஆகும். ஏன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் யூ குடன் சேல். ஸோ ப்ராஜெக்ட்ஸுமே அப்போ ஸ்டால் ஆகும், ஒழுங்காக ஃபண்டு கிடைக்கலனா. அப்போ நீங்கள் இதை கொண்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தே ஆர் நாட் இன்டு இட் எட். க்ரீன் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். டேக்ஸு கம்மினாலே பூஸ்டிங் தானே. ஸோ இம்ப்ரூவிங் டிரான்ஸ்பரன்சி மூலயமா க்ரீன் பாண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங்கும் அதிகமாகும், இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்மே அதுக்கப்புறம் கண்டிப்பாக உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. லைக் வேர்ல்டு பேங்க், ஐஎஃப்சி, இவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ இதன் மூலயமா கிரெடிட் ரேட்டிங்ஸ் அதிகமாகும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட புல்லுமே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த க்ரீன் பாண்ட்ஸ். அவங்களுமே ஓகே, இந்தியா வந்து நிறையா க்ரீன் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது, டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்றது. ஏன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இஸ் அ வெரி மோஸ்ட் கிரிட்டிசைஸ்டு டேக்ஸ் ஸோ ஃபார் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்னால் அதுதான். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றத ட்விட்டர் மாதிரியான ஸ்பேசஸ் ஆர் ரெடிட் மாதிரியான த்ரெட்ஸ்லலாம் வந்து சொல்ல people are afraid to invest in India. So அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். India can look at alternative financial models like sustainable linked bonds, அதெல்லாம் பண்ணலாம். பட் இதுவே இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியல. ஸோ இதுக்கு அடுத்து வேறு எதுக்கு மாறுறதுன்றது வந்து குவைட் நாட் பாசிபிள். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது 5,000 crore ஆர்பிஐ ரீஇஷ்யூ பண்ணுறாங்க க்ரீன் பாண்ட்ஸ். 30,000 crore ஜி செக்ஷன் ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ தட்ஸ் த திங் ஹியர். மொத்தமாக 30,000. தென் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஃப்ரெஞ்ச் பேங்க்ஸ் ஹேவ் ரிசீவ்ட் இன் பிரின்சிபல் அப்ரூவல் டு எஸ்டாப்ளிஷ் ஐஎஃப்எஸ்சியோட பேங்கிங் கிஃப்ட் சிட்டி. ஸோ கிஃப்ட் சிட்டியில் காலேஜஸ்லேருந்து பேங்க்ஸ், பில்டிங்ஸ் நிறைய அது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக நம்ம அறிவிச்சதுலேருந்து நிறைய பில்டிங்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் புதுசாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது 2 ஃப்ரெஞ்ச் பேங்க்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு ஹேவ் தேர் பேங்கிங் யூனிட் இன் ஐஎஃப்எஸ்சி. ஸோ இதுலேருந்து என்னென்னா, இந்தியாவுக்குள்ளே ஒரு பேங்க் வாங்குறதுக்கு, பேங்க்கோட லைசன்ஸ் ஷெட்யூல்டு பேங்க்காக வாங்குறதுக்கான அப்ரூவல்ஸ், அதனுடைய டைமிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், மேனுவல் லேபர் எல்லாத்தையும் விட இங்கே கிஃப்ட் சிட்டியில் அவங்க ஓப்பன் பண்ணுறது இட் இஸ் சம்திங் ஈஸி. ஏன்னா இந்தியா உள்ளே வரதுக்கு கஷ்டம். இந்த கிஃப்ட் சிட்டின்றது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் விச் இஸ் டெக்னிக்கலி இன்சைட் இந்தியா, பட் வி ட்ரீட் இட் அஸ் அ ஃபாரின் லேண்ட். அப்போது அங்கே செட்டப் பண்ணும்போது தே கேன் ஹேவ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கே இருக்கிற டேக்ஸ் சிஸ்டம் அங்கே இருக்காது. ஸோ அந்த டேக்ஸ் கம்மியாயிடுச்சுனாலே தே கேன் கம் இல்லையா. அதனால் ரெண்டு ஃப்ரெஞ்ச் பேங்க்ஸ் வந்து இப்போ இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. நாட்டிக்ஸெக்ஸ் கிரெடிட் அக்ரிகால் அப்படின்ற 2 கம்பெனி தான், 2 பேங்க்ஸ் தான் வர போகிறாங்க. ஃப்ரெஞ்ச் UAE பேங்க்ஸ். ஸோ தே ஆர் கோயிங் டு செட்டப் தேர் பேங்கிங் இன் கிஃப்ட் சிட்டி. ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட்டாக வந்து அவங்க தே ஆர் கோயிங் டு ஹேவ் இட் ஹியர். ஸோ இதில் வந்து அண்டர் ப்ராசஸ் ஃப்ரம் சொசைட்டி ஜென்ரல், ஃபர்ஸ்ட் துபாய்
தாபி பேங்க் அப்படின்னு ஒன்று, தென் ஐஎஃப்எஸ்சி பேங்கிங், அதுக்கப்புறம் வந்து மாஸ்க்ரெக் பேங்க் அப்படின்னு 2 பேர் வந்து they are going to have their ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட் in GIFT City. ஸோ that's it with this. நெக்ஸ்ட் வந்து ஐஆர்டிஏ வந்து த்ரூ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் மூலயமா எவ்வளோ கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க இன் ஜூன் 2025னு கேட்டிருக்காங்க, which is 2090 crore. ஸோ வாட் இஸ் திஸ் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான டாபிக், லைட்டாக நான் சொல்கிறேன், புரியலைன்னா do comment, we shall have it as a separate one. Capital raising mechanism, for example ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃபண்டு தேவை அப்படின்னா சரி அந்த மொத்தம் 100% ஷேர்லேருந்து ஒரு 2 to 3% ஷேரை வந்து நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணால் பப்ளிக் ஹோல்டிங்காக மாற்றலாம். ஸோ தட் அதுலேருந்து பப்ளிக் வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு காசு கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி we can do some certain other works with, இது கம்பெனிக்காக தான் பண்ணணும், பர்சனல் ஒர்க்ஸ்க்கு பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் வாட் இஸ் திஸ் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இதுவுமே வந்து கேபிட்டல் ரைசிங் மெக்கானிசம் தான். பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் அவங்களோட இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கும், எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதான் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸ். அது இல்லைன்னா கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சில மக்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அந்த சில மக்கள் தான் இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் யாராக வேணால் இருக்கலாம்னா இது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம். இப்போ எப்படி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாரையும் ஒரு ஜென்ரல் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிற மாதிரி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டுன்றது ஒரு ஜென்ரல் டேர்ம். அதுக்குள்ளே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கலாம், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் இருக்கலாம், பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்கலாம், அதர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுமே இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு ஒரு வழி கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு லீகல் பேப்பர் ஒர்க்கெல்லாம் சப்மிட் பண்ணாமல் மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் கிட்ட, பிகாஸ் இஃப் ஒருவேளை ஒரு கம்பெனி இருக்காங்க ஆல்ரெடி 80% ஷேர் வந்து அவங்ககிட்ட இருக்குது, மிச்சம் 20% வந்து பப்ளிக் லிஸ்டடாக இருக்குது. ஸோ இந்த 20% தான் வந்து அவங்க பப்ளிக்காக செபியில் ரெஜிஸ்டர் பண்ணி பிஎஸ்சி என்எஸ்சின்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 20% ஷேர் வந்து செகண்டரி மார்க்கெட்லேயும் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஏபிசி கம்பெனிக்கு ஒருவேளை இந்த 80%லேருந்து ஒரு 10% ஷேர் வந்து அவங்க இன்னும் செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நிறையா. ஸோ செபி கிட்ட போகணும், பப்ளிக் கிட்ட, ஏன்னா பப்ளிக் கிட்ட போக போகுது ஷேர்ஸ். ஸோ அந்த 10% அமௌண்ட் வந்து உங்களுக்கு எதுக்காக தேவைன்னு கொஸ்டின் வரும். அவங்க வந்து ஃப்யூச்சர் என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் லைனில் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஃபண்டு தேவை, அதெல்லாம் வந்து தே ஹாவ் டு சப்மிட் டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணணும். அது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும், மக்களுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் போகும். அப்படி இல்லாமல் இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், பென்ஷன் ஃபண்ட், அதர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பிக் கார்ப்பரேட்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபண்டு போடுறதுன்றது வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தே வாண்ட் ஒன்லி ப்ராஃபிட் இன் ரிட்டர்ன். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஒரு அமௌண்ட் வேணும், அதை வந்து பப்ளிக் கொடுத்தா தான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ஸோ QIPஸ்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் காமன் இன் இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயுமே இது காமன் தான். ஸோ ஃபினான்ஸ் வேணும், டொமஸ்டிக் மார்க்கெட்டில் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பட் அவன் ஃபண்டு வேணும், ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்கும் போக முடியாது அப்படின்ற போது தே யூஸ் திஸ் QIPs யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2006 தான் QIP ப்ராசஸை வந்து செபி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபண்ட் ரைசிங்காக டொமஸ்டிக் மார்க்கெட்டில். இது வந்து டிபெண்டன்சி ஆன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை கம்மி பண்ணும். லைக் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ், குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ், ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்லேருந்து காப்பாற்றி QIPஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம். ஸோ இதன் மூலிமா IREDA வில் ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் தேர் ப்ராஜெக்ட்ஸ், அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு 2005.90 crore வந்து they will rise through QIPs. இதுலேயுமே ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 12.15 crore, 165 per ஷேர்னு they are going to use. அதை டீகோட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஷேர்ஸ் எவ்வளோ ருபீஸ்க்குன்னு சொல்லிட்டு. தென் Tier 1 கேபிட்டலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் ஏன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் அட்லீஸ்ட் they have to give இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னதான் ப்ரொசீஜர் மற்றபடி பப்ளிக் லிஸ்டிங் கம்பெனிஸ்க்கு மாதிரி இல்லைனாலும் they have to tell the investors that எதுக்காக அவங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வாங்கி சில பேர் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ண சில ஜென்சால் மாதிரியான கம்பெனிஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தே ஹாவ் டு சே எது வாட் ஃபார் வி ஆர் ரைசிங் திஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு Tier 1 கேபிட்டல் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஃபண்டிங் கெப்பாசிட்டி ஃபார் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் தான். ஸோ சில கம்பெனிஸ் வந்து இந்த QIPஸை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து டெட் இருக்கும்,
கடன் அதிகமாக இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த QIPs மூலயமா நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அந்த டாக்குமெண்டேஷன்லேயே தெரிஞ்சிடும் சரியில்லை அப்படின்னா அதை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண விட மாட்டாங்க. அதனால தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே தேர் இஸ் அ செக். Tier 1 capital strengthen பண்ணணும்னா அப்போ Tier 1 capital is not so good in position which have to be good. அதுவுமே இல்லை. அது நம்மளுக்கு தெரியும். IRDA தான் வந்து ஜென்சால் மாதிரியான கம்பெனிஸ்க்கு அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டு பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டேல்மேட்டில் இருக்கிறதுனால கூட தே கேன் டூ திஸ். ஸோ அதனால தான் அதையும் இதையும் லிங்க் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ that's it with this. Next, from which date did RBI discontinue daily variable repo rate auctions due to the liquidity surplus? So variable repo rate இது வந்து ஜான்வரி மந்த்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க RBI. சின்ஸ் டிசம்பரில் நம்ம லாஸ்ட் இருந்த சக்திகந்தா தாஸ் அந்த கவர்னர் வந்து ரெப்போ ரேட்லாம் மாற்ற முடியாது, வேணா CRR மாற்றுறேன், இன்னும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இல்லைன்னு சொன்னதுனால அப்போ வந்து லிக்விடிட்டி க்ரன்ச் இருந்துச்சு. ஸோ ஏன் லிக்விடிட்டி க்ரன்ச் இருந்துச்சுன்னா பேங்க்ஸ் கிட்ட அதிகப்படியான லிக்விடிட்டி இல்லை, ரெப்போ ரேட் அதிகமாக இருந்ததுனால எல்லாருமே வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஜான்வரி மந்த்லேருந்து VRR ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வாட் இஸ் திஸ் வேரியபிள் ரெப்போ ரேட் அப்படின்னா, பேங்க்ஸ் கேன் get money from RBI at some rate. அந்த ரேட் வந்து ரெப்போ ரேட்டுக்கும் கம்மியாக இருக்கும். தட் இஸ் த டீல் இயர். இதுதான் சிம்பிளாக நான் சொல்கிறேன், பட் ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக அதை பார்த்துருக்கோம். திஸ் இஸ் த திங். ஸோ அந்த அமௌண்ட் RBI கிட்டேருந்து வாங்கிட்டு வாட் திஸ் பேங்க்ஸ் வில் டூன்னா தே வில் லெண்ட் மணி டு த பீப்புள். ஸோ ரெப்போ ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, அதனால தே கேன் கெட் இட். ஸோ தே கேன் யூஸ் ஃபார் வேரியஸ் அதர் அவங்களோட ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு தே கேன் யூஸ். ஸோ லிக்விடிட்டி சர்ப்ளஸ் இப்போ வந்து அடைஞ்சிருச்சு. லிக்விடிட்டி க்ரன்ச் இருந்ததுனால தான் இதை அலோவ் பண்ணாங்க ஜான்வரி மந்த்லேருந்து. வீக்லி ஆர் 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சர்ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணுறாங்க. எப்போலேருந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா June 11, 2025 ஸ்டாப் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்விடிட்டி க்ரன்ச் இருந்தப்போ VRR ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் OMO பர்ச்சேஸ் பண்ணாங்க, ரூபி டாலர் ஸ்வாப் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் RBI பண்ணது. ஏன்னா பேங்கிங் சிஸ்டமில் லிக்விடிட்டி க்ரன்ச் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாங்க. இப்போது லிக்விடிட்டி சர்ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. OMO பர்ச்சேஸுமே வந்து பண்ணலை இன்னும் அதுக்கப்புறம். ஸோ இப்போ பேங்க்ஸில் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 3 lakh crore. ஸோ அப்போ நம்ம க்ரன்ச் இருக்கிறப்போ, லிக்விடிட்டி க்ரன்ச் இருக்கப்போ 1.1 lakh crore சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதிகமானதுனால ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ தே வில் ஃபோக்கஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ், ஓவர்நைட் மார்க்கெட் ரேட்ஸில் இதை வந்து இன்சஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. யூஸ் தட் கால் மணி மார்க்கெட் அப்படின்னு கேலிப்ரேட் லிக்விடிட்டி டூல் வந்து பேஸஸாக எவால்விங் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் தே ஆர் கோயிங் டு டூ சர்டன் திங்ஸ். அண்ட் லாங் டேர்ம் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டில் தே வில் ஃபோக்கஸ். லைக் 14-day VRR ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நெசசரி, அதை வந்து தே வில் டேக் கேர். ஓவர் நைட் VRR தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் டூல் தான் இந்த VRR. பேங்க்ஸ் borrow funds from RBI against collateral. அவங்க கொலாட்ரல் என்னவாக இருக்கும்? G-Secs, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எப்போவுமே SLRல அவங்க வச்சுருக்கணும். ஸோ அதை RBI கிட்ட கொடுத்துட்டு they will get fund at interest rate set by auctions. அந்த ஆப்ஷன் செட் பண்ணுற ரேட் வந்து யூஸ்வலாக கம்மியாக தான் இருக்கும். டெய்லி ஆப்ரேஷன்ஸில் 16 ஜான்வரியிலேருந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லிக்விடிட்டி க்ரன்ச் இருக்கிறதுனால டேக்ஸ் அவுட்ஃப்ளோ நடந்துச்சு. அந்த நேரத்தில் ஃபாரெக்ஸ் இன்டர்வென்ஷனும் நடந்துச்சு. பிகாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தோம் நம்ம. பிகாஸ் ருப்பியோட வேல்யூ டிவேல்யூவேட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ RBI ஹேஸ் டு இன்டர்வென். அதனால் அந்த ப்ராப்ளம்னால இதெல்லாம் நடந்தது. இப்போ எல்லாமே கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிருக்கு, அதனால ஸ்டாப் பண்ணுறாங்க. That's it with this. நெக்ஸ்ட் வந்து நியூ பேசிக் கஸ்டம் டியூட்டி ஆன் க்ரூட் எடிபிள் ஆயிலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஜூன்லேருந்து. அது என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 10%. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கஸ்டம் டியூட்டி ஆன் க்ரூட் எடிபிள் ஆயில்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த கஸ்டம் டியூட்டி ஆன் க்ரூட் எடிபிள் ஆயில்ஸ் லைக் சன்ஃப்ளவர், பாம் ஆயில், சோயாபீன் ஆயில் அதெல்லாம் வந்து 20%லேருந்து 10% இமீடியட் எஃபெக்ட்லேருந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் இம்போர்ட்டட் க்ரூட் எடிபிள் ஆயிலோட காஸ்ட் வந்து கம்மியாகும். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபுட் கமாடிட்டிஸுமே கம்மியாகும். ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது இன்னும் கம்மியாகும். டொமஸ்டிக் ரிஃபைனிங் பை இன்க்ரீஸிங் த டியூட்டி டிஃபரன்ஷியல் வந்து என்கரேஜ் பண்ணப்படும். ஃபார்மர்ஸ் வந்து ரெடியூஸ் த ப்ரைஸ் வாலட்டிலிட்டி, ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ப்ரைஸ் வாலட்டிலிட்டி ரெடியூஸ் ஆகும். கன்சியூமருக்குமே த மார்க்கெட் பாஸ் த்ரூக்கு இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல். ஸோ தட் இஸ் வித் திஸ்
Next வந்து what quantity of the refined gold did SPMCI deliver to RBI on last financial year அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3.4 metric tons SPMCL. ஸோ இது வந்து 3.4 metric tons of refined gold RBI கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் டெலிவரி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த SPMCIL. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன்ட் என்டிட்டி. கரன்சி நோட்ஸ் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு தே ஆர் ரெஸ்பான்சிபிள். காயின்ஸ் மின்ட் பண்ணுவாங்க, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸை ரிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ தே ப்ரொடியூஸ் அதர் ஹை செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் டூ. ஸோ இவங்க வந்து 3.4 metric tons ஆஃப் சீஸ்டு கோல்டை வந்து RBI கிட்ட லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்காங்க. இது ஆல்சோ ரிஃபைன்டு மெட்டல்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் திருமலா திருப்பதி தேவஸ்தானம், அங்கேயும் வந்து நம்ம கோல்டெல்லாம் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுலேருந்து வைஷ்ணோ தேவி ஸ்ட்ரைன் போர்டு அவங்களும் வந்து கோல்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அந்த கோல்டை வந்து மாற்றி தான் ரிஃபைன் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ 3.4 metric tons ஆஃப் கோல்டு ரிஃபைன்ட் அண்ட் கோல்டை வந்து SPMCIL RBI கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் RBI கிட்ட இருக்க கோல்டு ரிசர்வில் இது போய் சேர்ந்துக்கிறோம். ஸோ RBIயோட புல்லியன் ரிசர்வ்ஸ் எல்லாம் வந்து இது என்கரேஜ் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரிஃபைன்ட் ஆர் சீஸ்டு கன்ஃபிஸ்கேட்டட் கோல்டை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்ஷன் பண்ணாமல் அதுலேருந்து காசு வரதை பார்க்காம புல்லியன் மீட்ஸில் குளோபல் பியூரிட்டி பெஞ்ச்மார்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி நம்மளே வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா இப்போது யுக்ரைன் ரஷ்யா வாரில் என்ன நடந்துச்சுன்னு நான் இதவே சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். பட் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் குளோபல் ஷிஃப்ட் ஆச்சு. உக்ரைன் ரஷ்யா வாரில் ரஷ்யாவோட கோல்டு ரிசர்வ் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மாதிரியான பேங்க்ஸில் கோல்டு இருக்குது. பிகாஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கோல்டு ரிசர்வ். அதை பற்றின யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும். பார்ஸ் அண்ட் பார்ஸ் ஆஃப் கோல்டு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் தேர் இஸ் அ வால்ட், அதுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ எல்லா கண்ட்ரியும் அவங்களோட கோல்டை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் அவங்களோட கோல்டை அவங்க கண்ட்ரியில் வச்சுருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்றதுனால பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை தான் வந்து லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர்லாம் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் ரஷ்யா உக்ரைன் வார் அப்போ ரஷ்யாவோட கோல்டு வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்கிறத வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தே கான்ட் மூவ் எனிதிங் ஃப்ரம் தேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கண்ட்ரியுக்குமே வந்து அந்த ஒரு பேனிக் வந்துருச்சு. ஸோ நாளைக்கே நம்மளுக்கும் இந்த நிலமை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா அதனால தான் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து திரும்ப கொண்டு வந்தோம் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு. இப்போயுமே நம்ம கோல்டு ரிசர்வை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணுன்றதுனால சீஸ் பண்ணதை வந்து குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம். RBIயோட ரிசர்வில் போய் ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த நியூலி லான்ச்ட் சித்தா ஆப் இன் இந்தியா விச் இஸ் ப்ரொவைட் கிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென். ஸோ இந்த சித்தா ஆப் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் எக்ஸ்க்ளூசிவ் கிக் பிளாட்ஃபார்ம். ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படி மட்டும் இல்லை, டெம்பரவரியாக ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து கிக் ஒர்க்கர்ஸ் தான். தே ஆர் இண்டிபெண்ட், கான்ட்ராக்சுவலாக என்கேஜ் ஆகிப்பாங்க. இன்ஃபார்மலாக ஆன் டிமாண்ட் பேசிஸில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் விமெனுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கிக் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது சித்தா ஆப். ஸோ பேன் இண்டியா லெவலில் தே ஆர் கோயிங் டு லான்ச் திஸ் விமென் எக்ஸ்க்ளூசிவ் டிஜிட்டல் கிக் பிளாட்ஃபார்மாக iOS ஆண்ட்ராய்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்க போது விமெனுக்கு ஸ்கில் டொமைன்ஸில் தே கேன் அவங்களோட ஸ்கில் பேசிஸில் தே கேன் கெட் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ளெக்சிபிள் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், டிக்னிஃபைடு ஒர்க் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், கிக்ஸ் அக்ராஸ் டெக்னிக்கல் ஆர்டிஸ்டிக் சர்வீஸ் செக்டார் மூலயமா தே கேன் கனெக்ட். கேரியர் கேப்ஸ் இருந்தாலும் அதை ஃபில் பண்ணலாம். ரிஜிட் ஒர்க் ஷெட்யூல்ஸ் இல்லாமல் கேர் கிவிங் டியூட்டிஸ் இருந்தாலும் அதையும் பார்த்துட்டு இதையும் பண்ணலாம். ஸோ இந்த இதை வந்து யூ கேன் ஆட் இட் அஸ் அ வே ஃபார்வர்ட் பாயிண்ட். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் பார்த்தது மாதிரி ஒரு வேலை டெஸ்கிரிப்டிவில் கேட்டால் அந்த வே ஃபார்வர்டில் யூ கேன் ஆட் திஸ். ஸோ இந்த சித்தா ஆப் மாதிரி யூ கேன் இன்ட்ரடியூஸ் மோர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லையுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட் வித் ஷீ ஜாப்ஸை வந்து அதிகமாக்கணும் அப்படின்றது தான் வந்து இது. ஷீ ஜாப்ஸ் இஸ் ஆல்சோ அ பிளாட்ஃபார்ம் கிரியேட்டட் பை ஸ்வாதி நீலபத்லா. She helps women tech professionals find their employment. Initially USல லான்ச் பண்ணது, இப்போ இந்தியாவிலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ that's it with this. ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா அவைலபிலிட்டியோடு இருக்குது. CEO ஆஃப் த ஷீ ஜாப்ஸ் அண்ட் சித்தா ஆப்ஸ் வந்து ஸ்வாதி நீலபட்லா. ஸோ அவங்களோட நேமும் இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேர் இஸ் அ டார்கெட், நம்ம கவர்மெண்ட் சொன்ன டார்கெட் தட் 1 million women by 2027 டிக்னிஃபைடு கிக் ஒர்க்குள்ளே கொண்டு வரணும், விச் இஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான். தட்ஸ் இட் வித் திஸ்.
தென் யாரை வந்து ஃபினான்ஸ் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரியோ நெக்ஸ்ட் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எல்ஐசியாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. துரைசுவாமி. இப்போ சித்தார்த் மொஹந்தி அவர் தான் இருக்கார். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவரை தான் வந்து யூஸ்வலாக இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ தான் இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. 4 எல்ஐசி அஃபீஷியல்ஸை வந்திருந்தாங்க. ஸோ அதிலேருந்து இவரை தான் வந்து எம்டிஎன் சிஓவாக எல்ஐசிக்கு அப்பாயிண்ட் பண்ணலான்ற மாதிரியான சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக தே வில் டேக் கேர். இட் ரீப்ளேஸ் த இயர்லியர் பேங்க்ஸ் போர்ட் பியூரோ ஆஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷனல் பியூரோவாக மாற்றினாங்க. ஸோ ஹெட் ஹண்டிங் பாடி ஃபார் டாப் லெவல் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு பப்ளிக் செக்டர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தே வில் டேக் கேர் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ எல்ஐசியில் அந்த சித்தாந்த் மொஹாண்டியோட பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு தே ஆர் டூயிங் ஸோ. ஸோ இப்போ இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் கிட்ட போகும், விச் இஸ் அண்டர் பிரைம் மினிஸ்டர். அவர் தான் சேர் பண்ணுவார். ஸோ தே வில் டிஸ்கஸ் அண்ட் அப்பாயிண்ட் த டாப் பொசிஷன்ஸ். அவங்க ஃபைனல் பண்ணி சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து எப்போவுமே மாற்றினதில்லை. ஸோ லெட்ஸ் சி. நியூ சிஇஓ ஆஃப் எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா முகமது ஆரிஃப் கான். ஸோ இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ ஜென்ரலோட டெப்யூட்டி சிஇஓவாக. ஸோ ஹீ ஹேஸ் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எஸ்பிஐ from digital transforming, retail banking and core banking solutions la. So he will take care of this. And Naveen Chandraja avara vandu replace panna poraru. That's the news. Then who received United Nations Sasakawa Award for Disaster Risk Reduction அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் எம் மொஹபத்ரா. ஸோ அவருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா அவருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அவார்ட் யூஎனோட சசக்கவா அவார்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அவார்ட் வென்யூ வந்து ஸ்விட்சர்லாண்ட். ரெசிபியண்ட்டோட ஹோம் டவுன் மிருத்யுஞ்சய் மொஹபத்ராவோட ஹோம் டவுன் வந்து ஒடிசா. ஸோ இவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐஎம்டி. யுனைடெட் நேஷன்ஸோட இந்த சசக்கவா அவார்ட் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ட்ராபிக்கல் சைக்ளோன் ஃபோர்காஸ்டிங்லாம் வந்து பயனியர் ரோல் மேக் பண்ணியிருக்காரு. ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸில் ஹிஸ் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால இந்த அவார்டு இவருக்கு கொடுத்துருக்காங்க. யுனெஸ் இஸ் அ குளோபல் prestigious award. United Nations for Disaster Risk Reduction அவங்களோட சேர்ந்து தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. டிசாஸ்டர் ரிஸ்க் அண்ட் ரெசிலியன்ஸ் பில்டிங்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎம்டியில் இருக்க டைரக்டருக்கு தான் கொடுத்துருக்காங்களா. ஐஎம்டி இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ். ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங், சைக்ளோன் வார்னிங், மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேஷன்லாம் பண்ணுறதுங்க. ஸோ அதில் இருக்க டைரக்டருக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. That's it with this. Dostoevsky Star Award 2025 வந்து எந்த இந்தியன் லிரிசிஸ்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு கல்ச்சுரல் அண்ட் லிட்ரரி கான்ட்ரிபியூஷன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஜாவித் அக்தர் அவருக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யன் ஹவுஸில் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோஸ்டாய்வ்ஸ்கி ஸ்டார் அவார்ட். ஸோ ஜாவித் அக்தருக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் டு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் குளோபல் லிட்ரரி டயலாக்காக கொடுத்துருக்காங்க. கிராஸ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸை மீனிங்ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. லிட்ரரி எக்ஸலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஹானர்ட் அவார்ட். ரஷ்யன் நாவலிஸ்ட் ஃபியோடர் டாஸ்டாய்வ்ஸ்கி அவர் நேமில் கொடுக்குறாங்க. ஸோ ரஷ்யன் ஹவுஸில் இட் இஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஆல்ரெடி பத்மபூஷன் அவார்ட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. That's it with this. எந்த கண்ட்ரியில் இந்தியன் ஆர்மி வந்து எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட் 2025க்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. மங்கோலியாவில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. உலன்பாத்தர் மங்கோலியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 40 மெம்பர் கண்டிஜென்ட் வந்து இந்தியன் ஆர்மியிலேருந்து குமான் ரெஜிமெண்ட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மங்கோலியாவுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட் 2025ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இட் இஸ் அ மல்டிநேஷ்னல் பீஸ் கீப்பிங் எக்ஸசைஸ். யுனைடெட் நேஷன்ஸ் சாப்டர் 7ஓட மேண்டேட் படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸசைஸ். பீஸ் கீப்பிங் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு, மிலிட்ரி கோஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் வந்து தே வில் கெட் ப்ராக்டிஸ். இன்டர் ஆப்பரபிலிட்டி, கோஆர்டினேஷன், யூஎன் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரெடினஸ் இருக்கணும். கான்ஃப்ளிக்ட் சிமுலேட்டட் ஏரியாவில் எப்படி போய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அர்பன் காம்பேட் ட்ரில்ஸ், யூஎன் மேண்டேட்டட் மிஷன்ஸ்க்கெலாம் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சின்ஸ் 2003லேருந்து திஸ் ட்ரைனிங் ட்ரில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க மல்டிநேஷ்னல் மிலிட்ரி. மல்டிநேஷ்னலாக சின்ஸ் 2006லேருந்து மாறிச்சு. மங்கோலியா ஹோஸ்ட் பண்ணுறது 2003லேருந்து. ஸோ யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ்க்காக த ட்ரூப்ஸ் யூஸ் டு கெட்
ட்ரைனிங். இந்தியா வந்து இந்த யூஎஸ் பீஸ் கீப்பிங் மிஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மிலிட்ரி மெம்பர்ஸ் வந்து அதிகம். ரீசெண்ட் டைம்ஸில் கூட நிறைய நம்ம இது ரிலேட்டடாக பார்த்தோம். தட் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் மோர் டு த யூஎஸ் பீஸ் கீப்பிங் மிஷன். ஸோ கவுண்டர் ஐஇடி ட்ரில்ஸ் எல்லாம் வந்து தே வில் டேக் கேர். இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டிவ் டிவைஸ் தான் ஐஇடி. ஸோ தேட் வில் ஆல்சோ வில் பி ஹெல்ட். That's it with this. Then third ITUTFGAINN மீட்டிங் வந்து நடக்குது. யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இட் இஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டரில் தேர்ட் ITU இந்த நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனோட TFG அப்படின்னா ஃபோக்கஸ் குரூப் ஆன் ஏஐ நேட்டிவ் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது தான் வந்து எஃப்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் குரூப் ஆன் AINN அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதோட தேர்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டரில் தேர்ட் மீட்டிங் வந்து நடக்குது. ஏஐ பேஸ்ட் இன்னோவேஷன்ஸ் வந்து டெலிகம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வருது, குளோபல் கோஆப்ரேஷன், ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் மாறும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து அட் அ கோர் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரில் தே ஆர் கோயிங் டு எம்பெட் குளோபல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஒன்று கொண்டு வரணும். ஏஐ ரிலேட்டடாக டெலிகாம் சிஸ்டம்லேயும் அது கொண்டு வரணும். அதில் வந்து எத்திக்கல் ஏஐ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதை ப்ரமோட் பண்ணணும். டிஜிட்டல் சாவர்னிட்டி, நெட்வொர்க் எவல்யூஷன்லாம் வந்து தே ஹேவ் டு ப்ரமோட். ஸ்மார்ட் சிட்டிஸ், 6Gs, ஹெல்த் கேர், ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் மீட்டிங் வந்து ஒரு ஃபோக்கஸ் குரூப்பாக ITUT கீழே இருக்குது, விச் இஸ் அ ஸ்டடி குரூப் 13 established in July 2024. ஸோ லாஸ்ட் இயர் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. பட் தேர்ட் மீட்டிங் அதுக்குள்ளே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஏஐ ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து டெலிகாம் ஆர்கிடெக்சருக்குள்ளே எப்படி கோரில் இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த குரூப்போட மெயின் எய்ம். ஸோ இட் இஸ் அ அட்டானமஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். they are going to do these things. ஸோ இதில் வந்து பாரத் ஜென் LLM இது இந்தியாவோட இன்டிஜினியஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது ஏஐ டெவலப்மெண்ட்டுக்காக மல்டிலிங்குவலி பில்ட் பண்ணுது. ஸோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி தான் they are going to do. ஃப்யூச்சரில் என்ன மாற்றலாம் அப்படின்றத வந்து மோஸ்ட்லி they will discuss in this meeting. Which international conference did சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார் வந்து இந்தியாவோட எலக்ட்ரல் ரோல் சிஸ்டம் ஹைலைட் பண்ணி பேசினாருன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் ஆன் எலக்ட்ரல் இன்டெகிரிட்டி அதில் தான் பேசியிருக்காரு. ஸோ CEC ஞானேஷ் குமார் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாவோட பெருமைகள் எல்லாம் பேசியிருக்காரு. எலக்ட்ரல் இன்டெகிரிட்டி, இந்தியாவோட டிரான்ஸ்பரண்ட் எலக்ட்ரல் ரோல் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் வந்து குளோபல் பெஞ்ச்மார்க்குக்கு ஈக்குவலாக இருக்கான். ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. பைலேட்ரல் டைஸ் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்சேஞ்ச்லாம் நடந்திருக்கு. எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பாடிஸோட தே ஷேர் தீஸ் திங்ஸ். ஸோ எலக்ட்ரல் ரோல் ஷேரிங் வந்து இந்தியாவோட எலக்ட்ரல் ரோல்ஸ் ஆர் ஷேர்ட் ஆனுவலி வித் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். 1960 இதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. வித் லீகல் ப்ரொவிஷன்ஸோட இட் இஸ் ஃபார் கிளைம்ஸ், அப்ஜெக்ஷன்ஸ், அப்பீல்ஸ் எல்லாமே வந்து யூ கேன் டூ. என்ஷூர் வாட்டர் லிஸ்ட் வந்து அக்யூரசி அண்ட் டிரான்ஸ்பரன்சியோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு லார்ஜர் பாப்புலேஷன், வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் உள்ள ஒரு கண்ட்ரி எப்படி எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை வந்து பேசியிருக்காங்க இதில், வேறு ஒன்றும் இல்லை. தென் இந்தியா ஹேஸ் பீன் எலெக்டட் as the UN body for 2026-28 term. எதுக்கு? ECOSOC which is Economic and Social Council. அதுக்கு தான் வந்து நம்மளை எலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த டேர்ம் 2026-28. ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் இருக்குது. இந்தியாவை ஆஸ் அ மெம்பர் ஆஃப் UN எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலில் எலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 3-year term. January 26 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 28 வரையும். இதில் 189 votes 181 votes வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு UN ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷனில். ஸோ ஏஷியா பசிபிக் குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணி பாலிசி மேக்கிங், குளோபல் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ்லாம் நம்மளோட வாய்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இனி அதிகமாக கேட்குன்ற மாதிரி நம்புகிறாங்க. வாட் இஸ் திஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஆஃப் UN அப்படின்னா, இட் இஸ் அ பிரின்சிபல் பாடி தட் கோஆர்டினேட்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரிலேட்டட் ஒர்க்ஸ் இன் 14 UN ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ் அண்ட் 5 ரீஜனல் கமிஷன். ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ரிலேட்டடாக இருக்கிற இது எல்லாத்தையும் they will coordinate and do certain things. இது act as a main platform for policy dialogues and recommendations. ஸோ இதில் வந்து 193 member states வந்து இருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸில். UN ஜென்ரல் அசம்பிளியில் they used to come together, elect member of ECOSOC அப்படின்னு. தென் ஏஷியா பசிபிக் ரீஜன்லேருந்து இந்தியா பிலாங்ஸ் டு திஸ் குரூப் பிகாஸ் வி ஆர் இன் த ஏஷியா பசிபிக் ரீஜியன். அதனால் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வித் திஸ். தென் ஃபோர்த் இந்தியா சென்ட்ரல் ஏஷியா டயலாக் வந்து நடந்திருக்கு. அது எங்கே நடந்திருக்குன்னா நியூ டெல்லியில். ஸோ அதை இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம்.
எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதர் கண்ட்ரீஸோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி ஃப்ரம் கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். தென் விச் யூனியன் டெரிட்டரி வந்து ரீசெண்டாக 19th லெஜிஸ்லேச்சர் இன் இந்தியா வந்து அடாப்ட் பண்ணாங்க NVDA பிளாட்ஃபார்ம், NEVA டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலியமான்னு கேட்டிருக்காங்க. புதுச்சேரி. ஸோ புதுச்சேரி அடாப்ட்ஸ் NEVA டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் NEVA டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். It is நேஷ்னல் விதான் அப்ளிகேஷன், VIDHAN விதான் அப்ளிகேஷன். இது என்னதுன்னா, ஒரு லெஜிஸ்லேச்சரை எப்படி ஆன்லைனில் நடத்தலாம் எஃபெக்டிவாக, லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸஸை, ஹவுசஸில் நடக்கிற சர்டன் டிஸ்கஷன்ஸ் அது எல்லாமே வந்து பேப்பர்லெஸ் மேனரில் தே கேன் ஹேண்டில் வித் திஸ் பர்டிகுலர் ஆப், digital platform மூலமா they can do. இந்த NEVA is a device for neutral and member centric application. So house business வந்து ஸ்மார்ட்டாக என்டையர் இன்ஃபர்மேஷனும் ரிகார்டிங் டு த மெம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ரூல்ஸ் எதுவாக இருந்தாலும், பேப்பர் லைட், கமிட்டி ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் they can have it with this app. ஸோ இதன் மூலிமா நோட்டீஸஸ் கூட சென்ட் பண்ணலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம், டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கம்மியாகும், ப்ராசஸ்மே வந்து கம்மியாகும். தேர் வில் பி கிளியர் கட் ட்ரான்ஸ்பரன்சியும் இருக்கும். ஸோ நான் இத்தனாந்தேதி உங்களுக்கு நான் அப்ளை பண்ணேன், இன்னும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் we can do. இப்போ புதுச்சேரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுமே வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் விதான் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்மை. இட் இஸ் த 19th லெஜிஸ்லேச்சர் இன் இந்தியா டு அடாப்ட் திஸ். ஸோ இதுக்கு முன்னாடி 18 கண்ட்ரீஸ் வந்து இதை அடாப்ட் 18 ஸ்டேட்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ புதுச்சேரியும் ஒன்று. This national விதான் application is a mission mode project, டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றுறதுக்கு. நம்மளோட புது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட லான்ச் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் எப்படி இருக்கும், எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாக மாறிடுச்சு, அந்த ஒரு மானிட்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் வித் திஸ் டிஜிட்டல் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் தே ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். தென் ஃப்ரம் விச் டேட் வில் ஆதார் பேஸ்ட் OTP ஆத்தென்டிகேஷன் மேண்டேட்ரியாக இருக்கும் ஃபார் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் IRCTCயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஜூலை 15லேருந்து இனிமேல் யூ ஹாவ் டு டூ ஆதார் பேஸ்டு OTP ஆத்தென்டிகேஷன். இது மேண்டேட்ரி. ஒருவேளை தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறீங்க IRCTCயில் ஆன்லைனில் அப்படின்னா you have to mandatorily do the Aadhaar OTP authentication. So இது 15th ஜூலைலேருந்து இதாகும். புக்கிங் ஏஜென்ட்ஸ் வில் ஃபேஸ் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் ஆக்சஸிங் த தக்கல் புக்கிங் விண்டோ இதன் மூலயமா. ஸோ அதனால் நம்மளுக்கு பர்சனல் புக்கிங்க்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ IRCTC வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் ரெண்டுலேயுமே வந்து யூ கேன் டூ திஸ். இந்த ஆதார் பேஸ்டு OTP ஆத்தென்டிகேஷன் இனிமேல் கம்பல்சரி ஆயிடுச்சு ஃபார் தக்கல் டிக்கெட்ஸ். ஸோ இது வந்து அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் வந்து எலிமினேட் பண்ணும். பல்க் புக்கிங்ஸ் வந்து பண்ணுவாங்க சில புரோக்கர்ஸ். ஸோ அதை வந்து கம்மி பண்ணும், டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும். ஏன்னா இப்போது ஒரு தீபாவளி மாதிரியான சீசனுக்கு 3 monthsக்கு முன்னாடியே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வித்தின் செகண்ட்ஸ் அது வந்து தீர்ந்துருச்சுன்னு நியூஸஸ்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து சர்டன் புரோக்கர்ஸ் புக் பல்க்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக, டிரான்ஸ்பரன்சி அதிகமாக்குறதுக்காக, ஹை டிமாண்ட் தக்கல் டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. அதை ஈக்குவிட்டபிள் ஆக்சஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பண்ணணும். ஜென்யூன் பேசஞ்சர்ஸ்க்கும் ஆதார் வெரிஃபிகேஷன் மூலயமா தே கேன் கெட் இட். ஸோ அதனால தான் இதை கொண்டு வந்தாங்க. தக்கல் ஸ்கீம் இஸ் அ ஸ்பெஷல் ரயில்வே புக்கிங் ஃபெசிலிட்டி. லாஸ்ட் மினிட் ரிசர்வேஷன் அலோவ் பண்ணுறதுக்கு ஃபார் அர்ஜென்ட் ட்ராவலுக்கு இட் வில் பி அலோவிங் them to do this. These tickets open a day before the travel date and are in high demand, often prone to misuse. ஸோ இதை தான் வந்து டிக்கெட் ரேட்டை விட 3 times அதிகமாக கூட brokers will sell. ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக they are doing this. IRCTC is a full form. அது ஒரு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் அவங்களோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலயமா தான் we can book the tickets. ஸோ இனிமேல் ஆதார் OTP ஆத்தென்டிகேஷன் பண்ணதுனால only the genuine person can book the tickets. Then what is the total approved cost for 2 new railway multi-tracking projects across Jharkhand, Karnataka and Andhra Pradesh? அதோட காஸ்ட் என்னென்னா 6,405 crore. ஸோ கேபினெட் வந்து இந்த ரயில்வே மல்டி ட்ராக்கிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 மேஜர் மல்டி ட்ராக்கிங் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வந்து 318 கிலோமீட்டர் வந்து கவர் ஆகும். PM கட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளானுக்கு கீழே இது வந்து வரும். ஸோ தட் எல்லாருமே வந்து தே நோ வாட் இஸ் த ப்ராசஸ் தேர். ஸோ கனெக்டிவிட்டி, லைன் கெப்பாசிட்டி, ஹை டிராஃபிக் எல்லாம்
எல்லாம் கம்மி பண்ணும், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அதிகமாகும், ஸோ அந்த காஸ்ட் எஃபிஷியன்ட் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ ஜென்ரல் திங். PM Gati Shakti மாஸ்டர் பிளான் 2021 கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இன்டகிரேட்டட் மல்டி மாடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுன்றதுக்காக ஒரு இடத்துல வந்து ரோடு போடுறாங்க, அதே இடத்துல பைப்லைன் கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் தான் ரோடு போட்டதுக்கப்புறம் பைப்லைன் கனெக்ஷன் கொடுக்க முடியாதுல்ல, ரோடு திரும்ப அவங்க தோண்டி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரியும் தனித்தனியாக வேலை பார்க்காம இன்டகிரேட்டடாக வேலை பார்க்கணும்னு கொண்டு வந்தது தான் இந்த PM Gati Shakti நேஷனல் மாஸ்டர் பிளான். ஸோ அதில் தான் வந்து they are building this railway. Then who chaired the first meeting of task force on textile exports? June 10 வந்து நடந்திருக்கு. சுனில் பர்த்வால் அவர் தான் வந்து இந்த மீட்டிங்கை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஸ்டேக் ஹோல்ட் கன்சல்டேஷன் ஆன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட். காமர்ஸ் செக்ரட்டரி தான் சுனில் பர்த்வால். ஸோ அவரோட ஹெட்டில் கீழே தான் வந்து நடந்திருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தான் இதை இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாங்க, டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. காமர்ஸ் செக்ரட்டரி சுனில் பர்த்வால் சேர் பண்ணுறாரு. ஸோ எக்ஸ்போர்ட்டோட க்ரோத், செக்டரல் இனோவேஷன், இப்போ வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து பங்களாதேஷ் தான் காம்படிட்டர், அங்கே எக்கனாமிக் க்ரோத் இஸ் நாட் ஸோ குட். ஸோ இந்த காம்படிஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இன்னும் டெக்ஸ்டைல்ஸில் வந்து அதிகப்படியான ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, அதை எப்படி ஃபாஸ்டன் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணலாம், எதுவும் ஸ்கீம்ஸ் வேணுமா, இதை பற்றிலாம் வந்து தே வில் ஸ்பீக். ஹை லெவல் மல்டி ஸ்டேக் ஹோல்டர் குரூப் தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர். ஸோ டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் வந்து தே வில் டிஸ்கஸ். இதில் வந்து ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து இட் இஸ் அ ஸ்கீம். ஸோ இதில் வந்து the exporters can get the refund of embedded taxes which are not covered under the other schemes to make the Indian exports competitive. இதை தான் பண்ணக்கூடாதுன்னு WTO சொல்கிறாங்க, பட் we tend to do. Rebate of state and central taxes and levies. ஸோ இது வந்து ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ். டேக்ஸஸ் ஆஃப்செட் பண்ணுறதுக்கு இன்புட் காஸ்ட் வந்து கம்மி பண்ணும். ஸோ தட் இன்சென்டிவ் கொடுப்பாங்க, இன்புட் காஸ்ட்டுக்கு பதிலாக they will give incentive. ஸோ கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுவாங்க அதன் மூலியமா அப்படின்னு யோசிச்சு பண்ணது இது. தென் PM Mitra is a mega integrated textile region and apparel parks. It is a flagship scheme to develop the world class textile infrastructure parks. இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது உதவும் பார்க்குறாங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ இன் ட்ராக். Then in which year was Digital India program launched by the central government, which is 2015. So Digital India Power to Empower இந்த வருஷம் 11th anniversary அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ 2015 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியால் லான்ச் பண்ணது தான் இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். இந்தியாவை டிஜிட்டலாக எம்பவர் பண்ணணும், சொசைட்டி வைஸும் சரி நாலேஜ் வைஸும் சரி. நம்மளோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். டிஜிட்டலி நம்ம மாறணும், அதை டெக்னாலஜி வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கணும் கவர்னன்ஸ்லையும் சர்வீஸ்லையும் டெலிவரி பப்ளிக் வெல்ஃபேர் எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஸோ சீம்லெஸ் டிஜிட்டல் சர்வீஸ் அக்ராஸ் செக்டர் வந்து இப்போ இருக்குது, இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சி இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா எல்லாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. கரப்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ரூரல் அண்ட் அண்டர் சர்வ்டு பாப்புலேஷனுக்குலாம் டிஜிட்டல் லிட்ரஸி வந்து இன்னும் கொஞ்சம் போய் சேரணும். இதெல்லாம் வந்து தீஸ் திங்ஸ் இந்த டிஜிட்டல் இந்தியா கீழே டிபிடி இருக்குது, இன்னும் நிறையா டிஜிலாக்கர், உமங் ஸ்கீம், உமங்கெல்லாம் வந்து அது கீழே அனௌன்ஸ் பண்ணது தான். ஸோ அதெல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. that's it with this. If any, do comment and make use of the link in the description to buy the bundle. and 25-day சேலஞ்சையும் யூஸ் பண்ணி எக்ஸாம் சைக்கிளில் நல்லபடியாக கொண்டு போக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.